திமுக பிஜே தாவேகா விஜய் அப்படின்ற சண்டை மாறி போய் சீமான் வர்சஸ் விஜய் அப்படின்னு மாறுது. அதுக்கு காரணம் நான் பார்க்குறது, அவர் வந்து திராவிடமும் தமிழ் தேசியமும் இரண்டு கண்கள் இப்படி சொன்னதை தான் வந்து காரணம் நான் புரிஞ்சுக்கிறேன். இதை தாண்டி வேற ஏதாவது இருக்கிறா? எதுக்கு இவ்வளோ பெரிய தாக்குதல் நீங்கள் விஜய் மேலே தொடுக்குறீங்க? கொண்டே அடுத்த வீட்டுக்காரங்களுக்கு எப்படி அப்பனா இருக்க முடியும்? 1000 இருக்கட்டும், குள்ளமா இருக்கட்டும், கருப்பா இருக்கட்டும், மூக்கு குவாண்டா இருக்கட்டும், பெத்தவன் தானே அப்பனா இருக்க முடியும்? பெரிய கோட்பாடெலாம் ஒன்றும் இல்லை. நான் தமிழன், இது தேசம் என் நாடு, தமிழ்நாடுன்னு பேர், தமிழ் தேயம், இங்கு வாழுகிற மக்களுக்கான அரசியல் தமிழ் தேச அரசியல். இதை நான் பேசுவது இறையாண்மை, தமிழ் தேசிய மக்களின் இறையாண்மை கேட்டு நாங்கள் போராடுறோம். எம் இனத்தின் உரிமை அரசியலை நாங்கள் பேசுகிறோம். நீ மாற்று இனத்தவர்கள் வந்து வெறுப்பு அரசியல்னு பேசுவது தான் வெறுப்பு அரசியல். இந்த அரசியலை சீமானும் அவன் பிள்ளைகளும் நாங்கள் எங்கள் முன்னவர்களும் நாங்களும் எடுத்து வைக்கிற இந்த தமிழ் தேசிய அரசியலை ஆந்திராவிலேயோ கேரளாவிலேயோ கர்நாடகாவிலேயோ பீகார்லேயோ குஜராத்திலேயோ அல்லது இன்னொரு நாட்டிலே போய் வைத்தால் நீங்கள் அதை ஃபாசிசம் என்றோ அல்லது செப்பரேட்டிசம் என்றோ பிரிவினைவாதம் என்றோ அல்லது இனவெறி என்றோ அது நீங்கள் சொல்கிறத வந்து நாங்கள் அது ஏற்புடையது. என் தாய் நிலத்தில் என் தாய்மொழி உயிர்ப்போடு இருக்கணும், என் இன மக்களுக்கான உரிமை பாதுகாக்கப்படணும், என் நிலமும் அதன் வளமும் பாதுகாக்கப்படணும், என் நீர் என் காற்று இதெல்லாம் நஞ்சாகக்கூடாது, என் உணவு விஷமாயிடக்கூடாதுன்னு நான் துடிக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? எங்களை போய் இனவெறியர்கள்னு சொல்கிறவன் எவ்வளவு கொடூரமான சிந்தனை கொண்டவன். பேச விஜய் அப்படி சொன்னார், அப்படி சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. விஜய் அதில் எதுக்கு சொல்ல வரேன்னா, நீ இவ்வளவு போராடி நாங்கள் மேலே எழும்போது கண்ணு முன்னாடி எங்கள் இனத்தை கொன்று குவிச்சது, இந்த கூட்டத்திலிருந்து விடுதலை பெறணும்னு மேலே ஏறி வரும்போது இல்லை ரெண்டும் ஒன்று தான்னா. அப்போ நீங்கள் இப்படி மனசுக்குள்ளே எதிர்பார்த்தீங்களா? இப்படியே ஒரு பெரிய தீப்பந்தத்தை எடுத்துகிட்டு வரேன், நீ சேர்த்து இதை எடுத்துகிட்டு ஓடுவேன் அப்படின்னு எதிர்பார்த்தீங்களா? அப்படிதான் நான் எதிர்பார்த்தது. என்னென்னா, அவர் இந்த தலைமுறைக்கு இந்த அரசியலை உள்வாங்கி வருவார் அப்படின்னு நினச்சேன். இப்போ அவர் ரெண்டும் ஒன்று தான்னா அது எப்படி ஒன்றாகும் அப்படின்னா, உங்களுக்கு ஒன்றும் திராவிடம்னாலும் என்னன்னு தெரியல, தமிழ் தேசியம்னாலும் என்னன்னு தெரியல. அப்படி நீங்கள் சொல்ல முடியாது, அப்படி நீங்கள் சொல்லக்கூடாது. ஒன்று சாம்பார் இல்லை கருவாட்டி சாம்பார் அப்படின்னு தான் நீங்கள் சொல்லணும். கட்டவுட்டல்ல அரசியல், கருத்து தான் அரசியல். இப்போ நீங்கள் அதில் வந்து எதை எப்படி பார்க்குறீங்கன்னு இருக்குல்ல, எப்படி அப்போ நீங்கள் இது ரெண்டும் ஒன்றுங்கும்போது நீ என்ன கோட்பாடு, ஒன்று கோட்பாடு என்ன? நீங்கள் இங்கே தமிழுக்கு அரணாக இருக்குது திராவிடம்ங்கிற மாதிரி ஒரு முரண் உலகத்தில் உண்டா? என்ன இருக்குது சொல்லுங்கள். தமிழ் மொழியை கழுத்தை நெரிச்சு கொலை செய்தது திராவிடம். தமிழ் தேசியத்திற்கு எதிரானவர் திரும்ப இருக்கவே முடியாது. ஐயா டாக்டர் ராமதாஸ் இருக்கவே முடியாது, விஜயும் இருக்க முடியாது. அப்போ இந்த சக்திகளை ஒன்று சேர்த்தாலே இங்கே தமிழ் தேசிய அரசியலுக்கு ஒரு துவக்கம் ஆரம்பிச்சிடும்ல. இப்போ இல்லை தம்பி. 8 இருக்கும்போது இணையாது, அது 20 தொடும்போது இணையும்ல. அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்? அதை உணர்ச்சி பாவலர் கவிதை தான் மறுபடியும் நிறைவாகும் வரை மறைவாகிறது தான். முதல்ல சிறகை விரி, பிறகு சிரி. நிச்சயமா திரும்ப இல்லை அவங்க தான் முடிவு எடுக்கணும். இப்போ நான் போய் கேட்டால் அது என்ன ஒரு சிறுபிள்ள ஆர்வத்தில் பேசுகிற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால் இன்னும் கொஞ்சம் காலம் எடுத்து தான் அந்த முயற்சியை நம்ம இது பண்ணணும். மைண்டில் இருக்கு உங்கள் மைண்டில். ஆமாம், அதில் மாற்று இல்லை. அப்படி ஒரு முயற்சி நீங்கள் எடுத்தால் இன்றைக்கே முடிஞ்சிருமே. அது இப்போ 26 முடிஞ்சிருமே. இப்போ என்ன நினைப்பாங்கன்னா, காசு கொடுக்கணும், தேர்தலுக்கு செலவு பண்ணணும், அதுக்கு காசு வேணும்பாங்க. அது இப்போ நம்மகிட்ட இல்லை. ஆனால் அந்த கட்சிகளோட போனால் அவங்க காசு கொடுத்து நம்ம வெளில வச்சுருவாங்க. 10 சீட்டு கொடுத்தா 5, 6, 7, 8 சட்டமன்ற உறுப்பினர், 2 கொடுத்தா 2 இப்படியா வெளில வைப்பாங்க, 4 கொடுத்தா 2 வெளில வைப்பாங்க, 6 கொடுத்தா 4 வெளில வைப்பாங்க. இப்படி இருக்குல்ல. இப்போ இந்த சூழலில் வந்து அவங்க என்னை மாதிரி தோற்று நின்று போராட அவங்க இல்லை, முடியலை. ஏன்னா இப்போ எங்கள் ஐயா நின்று பார்த்தாங்க, எங்கள் அண்ணன் திரும்பலாம் நின்று பார்த்தாங்க, அது சரியாக வரல. சரி, அது இப்போ நான் வந்து எவ்வளோ தோற்றுருப்பேன்னு நினைக்கிறீங்க? 4 முதன்மை தேர்தலில் தோற்றுருக்கேன், 2 சட்டமன்றம், 2 பாராளுமன்றம், உள்ளாட்சியில் 2லேயும் தோற்றுருக்கேன். ஆனால் இத்தனை முறை தோற்றும் மறுபடியும் 5வது முறை நான் முதன்மை தேர்தலில் தனித்து தான் போட்டியிட போகிறேன். காரணம், நான் தோல்வியாக கருதலை. நான் அதை வலுவான அடித்தளமாக தான் கருதுகிறேன். நான் தோற்றாலும் யாருக்கிட்ட தோற்றேன்னு இருக்குது. வணக்கண்ணே. வணக்கம். எனக்கு தெரிஞ்ச கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடியே விஜய் ரஜினி இந்த போட்டி இருந்தது. யார் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற போட்டி அப்போ தான் ஆரம்பிச்சது. அப்போ நீங்கள் சொன்னீங்க என் தம்பி தான் சூப்பர் ஸ்டார்னு. நீங்கள் அப்போ விஜய் கட்சி தொடங்குவாரா இல்லையா எந்த இதுவும் நமக்கு தெரியாது. அப்போவே தம்பி தான் ஏன் சூப்பர் ஸ்டாரு
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன்கண்டிஷனல் ஒரு அன்பு அவர் மேலே இருந்தது. இதை நான் இப்போ சொல்ல போகிறத நான் சொல்லாமல் என்னன்னு தெரியல. என்கிட்ட நீங்கள் பர்சனலாக சொன்னீங்க, அது வேணான்னா கூட நான் இதில் கட் பண்ணிடுறேன். தம்பி, நான் வந்து ஒரு அண்ணா மாதிரி, விஜய் வந்து ஒரு எம்ஜிஆர் மாதிரி நம்ம உருவாக்குவோம். அவர் எனக்கு பதவி கூட முக்கியம் இல்லை, நான் சொல்கிறது தான் அந்த தம்பியும் சொல்கிறான். அவரை வந்து நம்ம வந்து அவர் முதல்வராக்குவோம். எனக்கு அந்த பதவி கூட ஆசை இல்லை. ஏன்னா இந்த அளவுக்கு நீங்கள் வந்து எந்த அரசியல் கட்சி தலைவருக்கும் இறங்கி போய் உங்களுடைய இதை நீங்கள் சொன்னதில்லை. பட் அட் த சேம் டைம் இந்த மாநாடுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா ஒரு ஒரு பெரிய ஒரு முரண் ஆகுது. இந்த முரணில் வந்து என்ன, திமுக தாவேகா விஜய் அப்படின்ற சண்டை மாறி போய் சீமான் வர்சஸ் விஜய் அப்படின்னு மாறுது. அதுக்கு காரணம் நான் பார்க்குறது, அவர் வந்து திராவிடமும் தமிழ் தேசியமும் இரண்டு கண்கள் இப்படி சொன்னதை தான் வந்து காரணம் நான் புரிஞ்சுக்கிறேன். இதை தாண்டி வேற ஏதாவது இருக்கிறா? எதுக்கு இவ்வளோ பெரிய தாக்குதல் நீங்கள் விஜய் மேலே தொடுக்குறீங்க? இல்லை, அது இல்லை. இப்போ உங்களுக்கு தெரியும், இது பன்னெடுங்காலமாக இருக்கிற பகையும் அது சார்ந்த போராட்டங்களும் அது இருக்குது, எழுச்சியும் வீழ்ச்சியுமா இருக்குது. இப்போ நீங்கள் இந்திய நிலப்பரப்பு முழுமைக்கும் பரவி வாழ்ந்த ஒரு இனக்கூட்டம், நானாக சொன்னால் கூட ஒரு பெருமைக்கு இதை பேசிகிட்டு இருக்காருன்னு நினைக்கலாம். புரட்சியாளர் நல்ல அம்பேத்கரை அதை குறிப்பிடுறார். இன்னும் கூட ஹார்வர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் வந்து தங்கள் ஆய்வு கட்டுரை இன்னும் இருக்குது, நீங்கள் கூட எடுத்து போடலாம். என்ன சொல்கிறாங்க, தெற்காசியம் முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் தான், மற்ற இனங்கள்லாம் வந்து குடியேறியவர்கள். அப்போ இந்திய துணைக்கண்டம் முழுமைக்கும் பரவி வாழ்ந்த ஒரு இனக்கூட்டம் எப்படி வீழ்ந்ததுன்னு ஒன்று இருக்குல்ல, அதை நம்ம பார்க்குறோம். அப்போ இது சிறுக சிறுக தன்னுடைய மொழியை இழந்து, தன்னுடைய கலை இலக்கியம் பண்பாட்டை இழந்து, தொன்று தொட்ட வழிபாட்டை இழந்து, காலங்காலமாக செய்து வந்த வேளாண்மை மரபை இழந்து, இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது அது அழிஞ்சிருது. வரலாறு என்ன கற்பிக்குதுன்னா, ஒரு இனத்தை அழிக்கணும், ஒரு நாட்டை அழிக்கணும்னா நீ இதுக்கு படையை திரட்டிட்டு போயிட்டு ஒரு உயிர் கூட நீ கொல்ல வேண்டியதில்லை, ஒரு துளி ரத்தம் கூட சிந்த வேண்டியது இல்லைடா. முதல்ல அவன் மொழியை அழிச்சிட்டின்னா அவன் கலை இலக்கிய பண்பாடு அழிஞ்சிரும். அழிஞ்சிருச்சுன்னா அவன் அடையாளம் அழிஞ்சிரும். அப்படின்னா ஒரு இனம் அழிஞ்சிரும். இனம் அழிஞ்சிருச்சுன்னா நாடு அழிஞ்சிரும். இவ்வளோ தான். இப்போ ஏறக்குறைய 90 விழுக்காடு 99 விழுக்காடு நாங்கள் அழிவின் விளிம்புக்கு வந்துட்டோம், உங்களுக்கு தெரியுது. இப்போ இந்த சூழ்நிலையில் நீங்கள் ஆரியம் திராவிடம் இதெல்லாம் வெவ்வேறு அல்ல, ரெண்டும் வந்து இல்லாத ஒரு ஒரு கற்பித கோட்பாடுகள். உங்களுக்கு புரியும். அது இன்னும் ஆழமாக கூட நம்ம பேசலாம். அதில் அதை தான் எங்கள் முன்னோர்கள் எல்லாம் சொல்கிறோம், ஆரியன் திராவிடம்லாம் வெவ்வேறு அல்லன்னு. தெய்வ திருமகன் எங்கள் தாத்தா முத்துராமலிங்கத்தேவர் கூட ரெண்டும் வெவ்வேறுலாம் இல்லை, ஒன்று தான். ஒரு நாள் கட்டி பிடிச்சி கைகுலுக்கி சங்கமிப்பார்கள்ங்கிறார். அதை நம்ம உணர முடியுது நான் வந்த பிறகு. நாங்கள் தமிழ் தேசியர்கள், நாங்கள் தமிழர்கள் என்று சொல்லும்போது இல்லை ஒருத்தர் திராவிடங்கிறான், இல்லை ஒருத்தர் இந்தியன், அது அந்த சண்டை வருதுல்ல. அப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்து எதிர்க்கும்போது அது சரியா, அது ஒரு 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 கோட்பாட்டை முன்வைக்கும்போது எதிரெதிர் பகையாக இருந்தவர்கள் ஒரே நேரத்தில் சேர்ந்து நம்மளை எதிர்க்கிறாங்கன்னா அது காரணம் புரிஞ்சுக்கிறது. அப்படி நீண்ட காலமாக எங்கள் முன்னோர்கள் எடுத்து வச்சு கியாபேஷன், அதனால் அண்ணல் தங்கோ மறைமலையடிகள், உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன், சோமசுந்தர பாரதியார், சிபா ஆதித்தனார், மாப்போசிக்கு கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தது. இந்திய பற்றாளராகவும் தமிழ் தேசிய இது தளத்துலேயும் இருந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் எங்கள் முன்னோர்கள் சண்டை செஞ்சு தோற்று வந்து இருக்கும்போது இப்போ இப்போ அதுக்கு பின்ன ஐயா மணியரசன், அண்ணன் தியாக அவர்கள், இப்படி இப்போ ஐயா நெடுமாறன் போன்றவர்கள், இவங்கெல்லாம் வந்து வச்சு ஏறி இந்த திராவிட பூதத்தை வீழ்த்த முடியாமல் தடுமாறி போகிறோம். இப்போ இந்த திராவிடங்கிற கோட்பாடு, இந்தியங்கிற கோட்பாடு ரெண்டுமே தமிழுக்கு பகை தான். ஓகே, இதை வந்து எங்கள் தாத்தா பாவலர் பெருஞ்சத்திலே சொல்லி, இந்தியம் என்பது எப்போதும் இந்தியனுக்கு தமிழனுக்கு அயன்மை. உங்களுக்கு திராவிடம் என்பது அது வந்து பகைமை தான், அது வந்து எதிர்மை. அதை தெளிவாக சொல்லிடுறாரு. அதை போய் நீ போட்டு இது பண்ணிக்காத அப்படின்னு. தமிழம்தான் பேருண்மை, தமிழம்தான் நயன்மை, அதில் நாம் தமிழர் என்பதே பேருண்மைன்னு சொல்லி முடிச்சிடுறாரு. அதுதான் நம்ம அடையாளம்ன்றார். அப்போ அதில் எல்லாருமே என்ன, இந்த கோட்பாட்டில் வந்து இந்த ஆரிய ஒரு கோட்பாடு இருக்குது, அது ஆரியம்லாம் சொல்லிகிட்டு இருக்குல்ல, ஆரியம் வேறு இந்தியம் வேறு இல்லை. எப்போவுமே அது தமிழருக்கு பகையாக இருக்கும். தமிழர் உரிமையை பறிக்கும், உணர்வை சிதைக்கும், அதோடைய மொழியை சிதைக்கும், பண்பாட்டை சிதைக்கும், வழிபாட்டை சிதைக்கும், எல்லாவற்றையும் பறிக்கும், சிதைக்கும். அதுக்கு திராவிடம் துணை நிற்கும்.
நீங்கள் வரலாற்று பூர்வமாகவே எடுத்து ஒவ்வொன்றையும் கூட எடுத்து வச்சு பாருங்கள். நீங்கள் ஐயோ உரிமை போயிடுது, மாநில தன்னாட்சி, மாநில உரிமை அப்படின்னு பேசுவாங்க. எடுத்துகிட்டு போகும்போது சரி சாமி, சரி இஷ்டமா. இப்போ நீங்கள் உங்களுக்கு கல்வி உரிமை எப்படி போச்சு? கல்வி மாநில உரிமை, நம்ம மாநிலம் இல்லை, ஒவ்வொரு மாநிலத்திலும் உரிமை. அதை எப்படி போச்சு? இந்திரா காந்தி அம்மையார் எடுத்துகிட்டு போகும்போது ஏன் அமைதியாக இருந்தீங்க? கச்சத்தீவு என் இன உரிமை, இந்திய நில உரிமை கூட அப்படிலாம் சொல்ல முடியாது. என் இன உரிமை, என் நில உரிமை, அதை எடுத்து கொடுக்கும்போதும் பேசாமல் இருந்தது. இப்போ கல்வி பொதுப்பட்டியலுக்கு போனது கொடுத்துட்டு இப்போ மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும். இது எல்லாமே ஒரு அந்த தேர்தலுக்காக, இந்த வாக்கு அரசியலுக்காக நகர்த்துகிற நாடகங்களை தான் இது செய்யும். இப்போ ஒவ்வொன்றையும் எடுத்துக்கிறங்க. மருத்துவம் அவர் தான் அனுமதி தரணும், மின் உற்பத்தி அவர் தான் அனுமதி தரணும், வரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவார். அப்போ எதுக்கு தான் மாநிலங்கள் பிரிக்கப்படணும், எதுக்கு தான் மாநிலத்துக்கு ஒரு அதிகாரம்னு ஒரு தேர்தல் நடத்தணும்? அப்படிங்கும்போது ஒன்றுமே இல்லையே, ஒன்றுமே இல்லை. அப்போது இதை போராடி நீங்கள் பாருங்கள், திராவிடம் என்பது எங்கே இருந்து எல்லாமே சொல்லும். இங்கே இருந்து பேசுவாங்க, இப்படி இங்கே பேசுவாங்க தமிழர்னு, எல்லாமே வெற்று முழக்கம். தமிழன் என்று சொல்லடா, தலைமிந்து சொன்னில்லடா, இது வச்சது யாரு? இது விஜயகாந்த் அண்மையில் அதை தன்னுடைய ஏதோ பரப்புரையாக வச்சார். சொன்னது நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை, நம்ம தாத்தா. அது எடுத்து நம்ம பேசிக்கிறோம். தமிழ்நாடு தமிழருக்குன்னு சொன்னது நம்ம தாத்தா பாட்டனார் சோமசுந்தர பாரதி. சோமசுந்தரரும் பாரதியாரும் சுப்பிரமணியும் வகுப்பு தோழர்கள், அது தெரியுமில்ல உங்களுக்கு. 2 பேருமே ஆகச்சிறந்த பாவலர்கள். ஒருத்தன் அரசியலுக்கு வந்துடுறான் நம்மால் சோமசுந்தரர், அவர் கவியாகவே இருந்துடுறாரு. அது 2க்கும் வேறுபாடு. அவர் வச்சதான் தமிழ்நாடு தமிழருக்குங்கிற முழக்கம். எல்லாத்தையுமே எங்கும் தமிழ் எதிலும் தமிழ்லாம் நம்ம முன்னோர்கள் வச்சதை இவங்க எடுத்துக்கிடுவாங்க, நமக்கு முன்னாடி பேசிடுவாங்க. ஓகே, பேசிடுவாங்க. பேசி என்ன பண்ணுறோம், நமக்கு இதில் ஒரு மயக்கம் வரும், நம்மால் தான் அப்படின்ட்டு. இப்படி பேசி தமிழர்களை ஆள வேணுங்கிற நோக்கத்தை தவிர அவர்களுக்கு எதுவுமே கிடையாது. இந்திய கட்சிகள் திணிக்குது. அது என்ன செய்யுதுன்னா, ஒரே மொழியாக்கணும்னு நினைக்குது. அது ஏற்புடையது அல்ல, அது சரி கிடையாது. பல மொழிவழி தேசிய இனங்களின் ஐக்கியம்தான் இது, ஒன்றியம்தான் இது. அப்படி உங்களுக்கு உங்கள் தாய்மொழி எவ்வளோ உயர்வோ புனிதமோ போற்றத்தக்கதோ, அது மாதிரி எங்கள் தாய்மொழி அது போற்றத்தக்கது. மொழியிலிருந்து தான் கலை, இலக்கியம், பண்பாடு, வாழ்வியல் நெறி எல்லாமே வருது. அப்போ அதை நீ சிதைக்கும்போது அது வருது. இந்தியாவிலேயே எதிர்த்து போராடிய ஒரு இனம் இந்தி திணிப்பை தமிழ் இனம்தான். உங்களுக்கு தெரியுது. இந்திக்கு இங்கே ஆதிக்கமாக எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே, செந்தமிழுக்கு ஒரு தீங்கு வந்த மீண்டும் இந்த தேங்கம் இருந்து ஒரு லாபம் உண்டோன்னு புரட்சி பாவலர் அறைகோல் விடுக்க எல்லாம் பாஞ்சு போகிறாங்க. இதுக்கும் திராவிடர் கழகங்களுக்கும் திமுகவுக்கும் சம்மந்தம் கிடையாது. நீங்கள் அதுதான் அது எல்லாம் செஞ்சுக்கிற வண்டி தான். இப்போ அதிமுக ஒரு அடித்தளம் போட்டு ஒரு இது பண்ணும்போது இவங்க கட்டி முடித்து அது பேர் வச்சுக்கிறது இல்லையா, அந்த மாதிரி தான். அப்போ அந்த மாதிரி வேலைகளை அவங்க செய்யும்போது இதில் மொழி போராட்டம் வருது. கட்சி ஆரம்பிச்சிச்சு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது இந்த மொழி புரட்சியை பயன்படுத்தி அதிகாரத்துக்கு வந்துட்ட பிறகு இது என்ன யோசிக்குது, திராவிடம் தமிழனுக்கு உயிர் உடம்புல இல்லைன்னு முடிவெடுத்துருது. தமிழனுக்கு உயிரே மொழியில் இருக்குது. அதை அழிக்காமல் தமிழன் அல்லாதவன் இங்கே வாழ்வதும் ஆள்வதும் அதிகாரத்துக்கு வருவது ரொம்ப சிக்கலாயிரும். அதனால் முதல்ல அவனை மாதிரியே தமிழ் அது உணர்வு அது இப்படியே பேசிக்கிட்டு அழிக்கணும்னு முடிச்சிருச்சு. இப்போ உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். இது பேசும்போது திராவிட முன்னேற்றம்னு பேசும். ஆனால் மாநாட்டுக்கு அழைக்கும் போது தமிழர்களே திரண்டு வாருங்கள்னு சொல்லும். ஏன் தமிழ் இனமே உணர்வு கொள்ளுன்னு சொல்லும். அப்போ நீங்கள் தமிழர்களே எழுச்சி வருங்கன்னு சொல்லும். ஆனால் முன்னேற்றம் திராவிடர்னு வைக்கும். பேர் கட்சி திராவிட இனத்தலைவர்னு வச்சுக்கிறாரு. தமிழர் தலைவர், தமிழின தலைவர், தமிழர் தலைவர்னு வச்சுக்கிறோம். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இது கஷ்டப்பட்டு ஒரு பண்டை காலந்தொட்டு 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு தொல்குடி இனத்தினுடைய ஒரு பண்டிகை இருக்குது, ஒரு விழா இருக்குது, பொங்கல் அப்படின்னா. ஏன்னா உலகத்தில் என்னென்னவோ வச்சான் விழா, ஆனால் அறுவடைக்கு திருநாள் வைத்தவன் தமிழன் தான். 2வது அந்த மாடு மாட்டுக்கு ஒரு விழா வச்சவன். ஏன்னா மாடு அது உங்களுக்கு தெரியும், அதை குடும்ப உறுப்பினர் ஒன்று, அவனோட 5000 ஆண்டுகளாக அவனோட இருந்து உழைக்குது. அது அப்படி வந்ததுனால அதுக்கு நன்றி செலுத்தணும்ட்டு. சூரியன் இல்லாத ஒன்றும் இல்லை. ஆமாம், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகன்னு பிக் பேங் தியரி அன்னைக்கே சொல்லிட்டு போனது நம்ம மூதாதை வள்ளுவ பெருமான். அப்போ அதிலிருந்தாண்டா உலகம் தோணுச்சு. அதுக்கு பொருள் எல்லா மொழிகளும் அகர ஒளியில் தொடங்குவது போல உலகம் தோன்றியது சூரியனிலிருந்து, அது பெருவெடிப்பில் பிறந்த பிள்ளைகள் தான் பாடிட்டார். அப்போ அந்த சூரியனை வழிபடுவது
காளை மாடை உழவுக்கு பயன்படுகிற மாடு, இந்த வீடு ஆடுகள், இந்த மாதிரி செல்வங்களை போற்றுவது, இதுக்கு ஒரு விழா வச்சவன் தமிழன் தான். இதை கூட திராவிட திருநாள்னு தான் சொல்லும். தமிழர் திருநாள் சொல்லணும் இல்லை, தமிழர் திருநாள்னு சொல்ல வாய் வராது. இப்போ 2600 ஆண்டுக்கு மூத்தது இந்த கீழடி நாகரிகம்னு வச்சுக்கிறோம். 2100 ஆண்டுக்கு முன்னாடி இந்த நிலப்பரப்பு எது ஒன்றா இருந்தது, எது இந்தியாங்கிறது சொல்லேது, இந்தியாங்கிற நாடு எது, இல்லை திராவிடங்கிற சொல்லேது. அது கால்டுவெல் வர்றதுக்கு முன்னாடி அது ஒன்றும் இல்லை. உங்களுக்கு இவர் அவர் வர்றதுக்கு முன்னாடி இவங்களுக்கு யாரும் தெரியாது. அப்போ அந்த மாதிரி உங்களுக்கு விஜய்ல இருங்க. அவர் என்னன்னா இப்போ கீழடியை திராவிட நாகரிகம்னு இந்த கூட்டம் சொல்லுது, அவங்க இந்திய நாகரிகம் சொல்றாங்க. தமிழர் நாகரிகம் தானே. ஒருத்தனுக்காவது தமிழர் நாகரிகம்னு சொல்ல வாய் வரதானே வராது. அப்போ இந்தியம் திராவிடம் எல்லாம் சேர்ந்து தமிழர் அடையாளங்களை அழிக்க பார்க்கும். பெருவுடையார் கோயிலில் நின்றுக்கிட்டு பேசுவான் திராவிட கட்டடக்கலைம்பா. 1000 ஆண்டுக்கு முன்னாடி இதெல்லாம் ஏதுரான்னு கேட்டால் இந்திய கட்டடக்கலைன்னு டெல்லியிலேருந்து பேசுவான். அதுதான் இவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையே. திராவிடம்ங்கிற சொல்லே தமிழ் சொல் இல்லை. அதுக்கு தமிழான்னு கேட்டால் அதுவே ஒரு சமஸ்கிருத சொல் தானே. அது சமஸ்கிருதம் இல்லை, மனுஸ்மிருதியிலிருந்து தான் நான் எடுத்தேன்னு கால்டுவெல் போப்பை சொல்லும்போது நீங்கள் திருப்பி இது நீங்கள் இப்போ ஆட்சி சொல்லும்போது தமிழர் ஆட்சிங்க, தமிழர் அறம் சார்ந்த ஆட்சியை செய்கிறோம் அப்படின்னு சொல்லாமல் திராவிட மாடலுங்கிறீங்க. இது சமஸ்கிருதம், அது ஆங்கிலம், அதில் என்ன ஆட்சி இருக்குது? இப்போ இது நுட்பமாக பார்த்தீங்கன்னா இந்த திராவிடம் என்பது தமிழர் அல்லாதவர்கள் வசதியாக வாழ்வதற்கும் ஆள்வதற்குமாக கொண்டு வரப்பட்ட ஒன்று. இது நல்லா விளங்கணும். இது எப்போவுமே இந்தியம் எப்போவுமே இந்த தேசிய இனங்களின் உரிமைக்கு, அவங்கள உணர்வுக்கு, அவங்க வாழ்க்கைக்கு எல்லாத்துக்குமே எதிராக நிற்கும். அதுக்கு கூட நிற்கும். அது ரொம்ப வேணாம். இப்போ கச்சத்தீவை கொடுத்தது இந்தியம், கூட நின்று கும்மி அடித்தது இது, நீட்டை கொண்டு வந்தது அது, கூட நின்னது இது, ஜிஎஸ்டி கொண்டு வந்தது அது, கூட நின்னது இது, என்ஐஏ கொண்டு வந்தது இது, கொண்டு இருந்தது இது. என்ன உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். எல்லாம் சிஏஏ எல்லாத்தையும் ஆதரிச்சுக்கிட்டு இருக்கோம். கடைசியாக இப்போ என்ன, இப்போ பாருங்கள், இப்போ இப்படி கேட்போம், இந்த நிலத்தில் இருக்கிற நச்சு திட்டங்களை எல்லாம் பேசுவோம். அணுவில் சரி, அணுவில் ஏன் கேரளாவுக்கு வந்துட்டு இங்கே வந்துச்சு? கேரளாவில் எதிர்த்த எல்லாரும் இங்கே ஆதரிச்சிட்டாங்க. எதிர்த்தது எது? இந்திய கட்சி காங்கிரஸ், ஒரு சர்வதேச கட்சி ஒன்று இருக்குது கம்யூனிஸ்ட், ரெண்டுமே அங்கே எதிர்த்துருச்சு. இங்கே வைக்கணும்னு சொல்லுது. எப்படி இருக்குது பாருங்கள். இங்கே இந்த 2 திராவிட கட்சி, திமுக அதிமுக, இது ரெண்டுக்கும் தெரியாமல் அணுவில் இங்கே நடப்பட்டதா? இல்லை. ஸ்டெர்லைட் இவங்க 2க்கும் தெரியாமல் இங்கே வந்துட்டதா? இல்லை. மீத்தேன் இவங்களுக்கு தெரியாமல் கையெழுத்தாகி வந்ததா? இல்லை. அப்படி ஏதாவது ஒன்றா பேசுவோம். ஏதாவது இந்த நிலத்தை நச்சு திட்டங்கள் இருக்கு, நிலப்பரிப்பு, இப்போ சிப்காடு, இப்போ பரந்தூர் விண்ணூர்தி நிலையம், இது எல்லாம் இருக்குல்ல. இப்போ நீங்கள் இப்படி பேசுவோம், படக்குன்னு பேசுவோம். மெட்ரோ ரயில் திட்டம் யாரோடது? எனக்கு வேண்டியது சாலை, ரோடு, அது இடையூறுக்குன்னா இன்னும் கூடுதலாக ஒரு மேம்பாலம். நான் மெட்ரோவில் போகிற மக்களின் பயன்படுத்த போகிற மக்களின் விழுக்காடே எவ்வளோ? இப்படி பாருங்கள், விழுக்காடே எவ்வளோ? இல்லை. அப்போ இந்த விழுக்காட்டில் ஒரு 5-10 விழுக்காடு 10 விழுக்காடு பயன்படுத்துகிற மக்களுக்காக இவ்வளவு 60,000-70,000 கோடியை கொட்டி எதிர்காலம் தானே. இன்னும் இவ்வளோ ஆண்டுகளுக்கு அப்புறம் இங்கே பெரும் மக்கள் தொகையில் மக்கள் தொகை எண்ணிக்கை ரொம்ப அதிகரிக்கும். காரின் பயன்பாடு, மகிழுந்தின் பயன்பாடு குறைஞ்சிருமா? இல்லை, அன்னைக்கு மேனேஜ் பண்ணுறது இது ஒரு இல்லை மகிழுந்தின் பயன்பாடு குறைஞ்சிருமா? சிங்கப்பூர் போன்ற நாடு இல்லை, 50 ஆண்டுகள் கழித்து இது பயன்படும்னா 50 ஆண்டுகள் கழித்து நகரம் இப்படியே தான் இருக்குமா? இப்படியே தான் இருக்குமா? பிதுங்கிட்டு இருக்குமா? இல்லை நான் கேட்குறது, இப்போ 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ வாகனங்களின் எண்ணிக்கை பெருகுதுன்னா அரசு போக்குவரத்து இருக்குது, பேருந்து இருக்குது, அது போக எல்லா வீடுகள்லையும் மகிழுந்து இருக்குது, அது போக தானி இருக்குது, ஆட்டோ இருக்குது, அது போக உந்தூர்லி எல்லாரும் பயன்படுத்துகிறாங்க. இந்த மெட்ரோவின் பயன்பாடு எவ்வளோன்னு இருக்குது. மழைநீர் கழிவு நீர் ஓடி சேர்றதுக்கு வாய்க்கால் வெட்ட முடியாத நீ 50, 25, 30 ஆண்டுகள் கழித்து பயன்படுத்த போகிற இந்த மெட்ரோவுக்கு நான் திட்டம் போடுறேன்னு சொல்கிறேன். 60,000 கோடி செலவழிச்சுன்னா நீ இந்த தண்ணி முதல்ல ஓடுறதுக்கு சரி பண்ணிவிட்டு உங்களுக்கு நீங்கள் தம்பி எது முதன்மையானதுன்னு ஒன்று இருக்குல்ல, எது முதன்மையானது? பிரைமரி. அதுதானே நீங்கள் முன்னுரிமை கொடுத்துருக்கணும். அது செய்யலை. இப்படி ஒவ்வொன்றுமே இது எல்லா திட்டங்களையும் அது கொண்டு வருவான், இவை ஏற்றுக்கணும். அது இந்திய திட்டமும் இல்லை, அது உலக வங்கியின் திட்டங்களை இவங்க செயல்படுத்துகிறாங்க. விண்ணூர்தி விரிவாக்கம், துறைமுகம் விரிவாக்கம், இதெல்லாம் அவன் திட்டம்.
இப்போ இதில் வருவோம். இப்போ திராவிடம் இந்தியா இப்படி வச்சுக்கிறோமே, பிராமணர்கள்னு வச்சுக்கிறோம், ஆரிய பிராமணர்கள்னு வச்சுக்கிறோம். அவங்க கோயிலுக்குள்ளே எங்களை வரவில்லை, தீட்டு. திராவிடம் வந்துச்சு, ஐயா பெரியாரே வந்தாருன்னு வச்சுக்கிறோம். அவர் அங்கே இப்போ அறிவு இருக்கிறவன் போய் சாமி கும்பிடுவானான்ட்டு அப்படியே கோயிலை விட்டு வெளியேறிட்டான். திராவிடமும் இந்தியமும் என்ன பண்ணுதுன்னு நான் சொல்கிறேன். திராவிடம் என்ன செய்யுது, என்னன்னு ஏன் எதுக்குன்னு வெளியில் வர சொல்லிடுச்சு. வெளியில் வந்துட்டோம். கோயில் எங்களுக்கு கும்பிடுற இடம் மட்டும் இல்லை, வழிபாட்டுத்தலம் மட்டும் இல்லை, வரலாற்று பேராவணம்ங்கிறத நீங்கள் கவனிச்சுக்கணும். அந்த கல்வெட்டுகள் மதில் சுவர்களில் தான் எங்களுடைய கல்வெட்டு குறிப்புகள் எல்லாம் இருந்தது. அதிலிருந்து என்னை வெளியேற்றிட்டேன். அங்கே என்னுடைய ஓதுவார்கள், புலிப்பாணி சித்தர்கள், எங்களுடைய முன்னவர்கள் வழிபட்டு கொண்டிருந்த இடத்துல திருப்பி பிராமணர்கள், அந்த தெலுங்கு பிராமணர்கள் உள்ளே போன பிறகு உங்களுக்கு தெரியும், இது ராமப்பையருடைய வாரிசுகள் உள்ளே போனவொன்னா அங்கே சமஸ்கிருத மந்திரங்கள் ஓத ஆரம்பிக்கும் போது தாய்மொழி வழிபாட்டிலிருந்து வெளியேறிச்சு. ஒருத்தர் கோயிலுக்குள்ளே வராத தீட்டு, ஒருத்தருக்குள்ளே போகாத அறிவு கெட்டதனம் இல்லை, இந்த இருங்க அறிவு கெட்டதனம் இப்படி செஞ்ச இந்த திராவிடம் நேரடியாக எங்கே கூட்டிகிட்டு வந்துருச்சு, புதகுலிக்கு கூட்டிகிட்டு வந்துருச்சு, சமாதிக்கு கூட்டிகிட்டு வந்துருச்சு. அது பகுத்தறி அறிவுள்ளவன் செய்கிற செயல் இல்லை, இது அறிவுள்ளவன் செய்கிற செயலான்னு கேட்டால் பதில் இல்லை. உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையுமே சிதைச்சு அழிக்கும். இன்றைக்கி எங்கும் தமிழ் எதிலும் சொன்ன இடத்துல கடத்தெருவுகளில் நீங்கள் எங்கேயாவது தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ் இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். ரெண்டு பேருமே திட்டமிட்டு தமிழை அழிப்பார்கள், தமிழர் அடையாளங்களை அழிப்பார்கள், தமிழர் வரலாற்றை மறைப்பார்கள், திட்டமிட்டு செய்வார்கள். அதில் நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம், ஒவ்வொன்றா சொல்லலாம். அந்த இடத்துல திராவிடர்கள் நீங்கள் இப்போ இந்த இடத்துல ஒரு தூய தமிழ் தேயன் ஆட்சியில் இருந்தான் ஈழ போகிறப்ப வச்சுக்கிறேங்க. ஈழ போகிறப்ப என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்தியாவில் வேறு மொழி வழி தேசியன மக்கள் தங்களுக்கு ஒரு தேசம் அடைய போராடும்போது அந்த மாநில மக்கள்லாம் எப்படி இருந்திருப்பாங்கன்னு பாருங்கள். அப்போ இங்கே இந்த உணர்வே வராமல் 2009 தேர்தலில் இவங்க செஞ்ச பரப்புரை பாருங்கள். ஈழம் இங்கே ஒரு பிரச்சனையே இல்லைங்க, அதெல்லாம் தேர்தலில் பிரதிபலிக்காதுங்க. இருங்க, நான் என்ன களத்தில் நின்னவில்லை, அது வெற்றி தோல்வி அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கன்னா, ஈழம் இவனுக்கு பிரச்சனை, தமிழ் தேசிய பிள்ளைகளுக்கு அது விடுதலை. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஈழம் இவனுக்கு ஒரு தீவு, எங்களுக்கு அது மூச்சு, எங்களுக்கு அது உயிர், என் இனத்தின் பெருங்கனவு, தமிழ் தேசிய இனத்தின் தேசம். அப்போ இவன் எப்படி பண்ணுறா பாருங்க, அதெல்லாம் இங்கே ஒரு பிரச்சனை இல்லைன்னா, ஒரு தேசிய இனம் தன் இனத்திற்கான தேச விடுதலைக்கு 60 ஆண்டுகளாக போராடிக்கிட்டு இருக்கு. அதில் 30 ஆண்டுகளுக்கு மேலே ஆயுதமேந்தி உயிரை கொடுத்து போராடிய போராட்டத்தை இன்னொரு தாய் நிலத்தில் சேரவே விடாமல் தடுத்துருக்கான். அப்படிங்கிறத நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். அப்போ இந்த இடத்துல எது ஒன்றையுமே இது என்ன பண்ணுது, மூடி மறைச்சு சிதைச்சு அழிக்குது. இந்த இடத்துல ஒரு உணர்வுள்ள ஒரு தமிழ் தேசிய மகன் ஆட்சியில் இருந்திருந்தான்னா எந்த நிலைமையில் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் அம்மையார் ஜெயலலிதா போரென்றால் பொதுமக்கள் சாவது யதார்த்தம் தானே, இவர் மழை விட்டாலும் தூவானம் விடாது தானே, அங்கே சாவுப்பறை கேட்கும்போது இன்னொரு இடத்தில் சங்கொலியும் கேட்டு மங்கள இசையும் கேட்டிருக்குதுன்னு இந்த மாதிரி யார் சொல்லுவா? இந்த திராவிடம் இந்தியம் இதுதான் சொல்லும். உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். அப்போ இதில் என்ன நம்ம தெளிவு வர வேண்டியது இருக்குது, இது ரெண்டுமே நமக்கு எதிரானது. அப்போ இந்த கோட்பாட்டிலேருந்து மாற்று கோட்பாடு, அதுதான் தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் சொல்கிறார்ல, ஒரு கோட்பாடு உன்னை அடக்கி ஆளுது, பிரித்து கூறு போடுது, உயர்வு தாழ்வு பாராட்டுது. அவர் சொல்கிறது பிறப்பின் அடிப்படையில் பேதம் கற்பிக்கிற இந்த வர்ணாசிரம தர்ம கோட்பாட்டுக்கு எதிராக மாற்று கோட்பாட்டு நீ கட்டமைக்காத வரை உனக்கு விடுதலையில் இடாங்கிற அதே மாதிரி தான் இவனும். அப்போ இந்த கோட்பாடு இந்திய திராவிடம் இந்த கோட்பாட்டுக்கு எதிராக மாற்று ஒரு கோட்பாட்டை கட்டி, என்ன நமக்கு ஒரு பெரிய கோட்பாடெலாம் ஒன்றும் இல்லை. நான் தமிழன், இது தேசம் என் நாடு, தமிழ்நாடுன்னு பேர், தமிழ் தேயம், இங்கு வாழுகிற மக்களுக்கான அரசியல் தமிழ் தேச அரசியல். இதை நான் பேசுவது இறையாண்மை, தமிழ் தேசிய மக்களின் இறையாண்மை கேட்டு நாங்கள் போராடுறோம். எம் இனத்தின் உரிமை அரசியலை நாங்கள் பேசுகிறோம். நீ மாற்று இனத்தவர்கள் வெறுப்பு அரசியல்னு பேசுவது தான் வெறுப்பு அரசியல். இந்த அரசியலை சீமானும் அவன் பிள்ளைகளும் எங்கள் முன்னவர்களும் நாங்களும் எடுத்து வைக்கிற இந்த தமிழ் தேசிய அரசியலை ஆந்திராவிலேயோ கேரளாவிலேயோ கர்நாடகாவிலேயோ பீகார்லேயோ குஜராத்திலேயோ அல்லது இன்னொரு நாட்டிலே போய் வைத்தால் நீங்கள் அதை ஃபாசிசம் என்றோ அல்லது செப்பரேட்டிசம் என்றோ பிரிவினைவாதம் என்றோ அல்லது இனவெறி என்றோ அது நீங்கள் சொல்கிறத நாங்கள் அது ஏற்புடையது. என் தாய் நிலத்தில் என் தாய்மொழி உயிர்ப்போட இருக்கணும், என் இன மக்களுக்கான உரிமை பாதுகாக்கப்படணும், என் நிலமும் அதன் வளமும் பாதுகாக்கப்படணும், என் நீர், என் காற்று,
இதெல்லாம் நஞ்சாகக்கூடாது, என் உணவு விஷமாயிடக்கூடாதுன்னு நான் துடிக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை சொல்லுங்கள்? அவரவர் நிலம் பிரித்து கொண்டு தனித்தனியாக இறையாண்மை கொண்ட மாநிலங்களாக போயிட்ட பிறகு என் நிலத்தில் நாங்கள் வீழ்த்தப்பட்ட ஒரு தேசிய இனம் எழுந்து அது அதிகாரத்தை தொற்றணும், சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற என் தாய்மொழியை மீட்டுருவாக்கம் செஞ்சிடணும். ஏன்னா தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சிங்கிறாரு தாத்தா தேவனையப்பவன். இப்போ நீங்கள் எப்படி பாருங்கள், சமஸ்கிருதம் பேசுகிற மக்கள் எவ்வளவு? 24,500 பேர் என்னமோ தான். அவங்களே கர்நாடகாவில் ஒரு சின்ன வில்லேஜில் சும்மா ப்ராக்டிக்கலாக பேச வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ இது அதுக்கென்று மொழி வழி மாநிலங்கள் பிரிக்கப்படலை. அப்படி இருக்கும்போது இந்திய நாடாளுமன்ற கட்டடத்தின் வாசலில் சமஸ்கிருதத்தில் கல்வெட்டதுக்கு எதுக்கு? இப்போ சமஸ்கிருதம் கட்டாயம் படிக்கணுன்றாங்க. சமஸ்கிருதம் படித்தா தான் இதுன்னு சொல்லும்போது அப்போ ஏன் வருதுன்னா, இந்த இவர்களுடைய தாய்மொழி இறந்து போயிடுச்சு, வெறும் புரோகித மொழியாக தான் இருக்குது. அப்போ அந்த மொழியை உயிர்ப்பிக்க அவங்க என்ன செய்கிறாங்க? இந்திக்கும் தாய் அதுதானே, அவங்க இந்தி அல்ல சமஸ்கிருதத்தை கொண்டு வர்றதான். அப்போ அந்த மொழியை அதிகாரம் வந்துட்டதுனால அந்த மொழியை உயிர்ப்பிக்க துடிக்கிறார்கள். தமிழ்தேய பிள்ளைகள் நாங்கள் இறந்து கொண்டிருக்கிற அழிந்து கொண்டிருக்கிற எங்கள் தாய்மொழியை உயிர்ப்பிக்க, அப்படியே பாதுகாக்க அதிகாரத்தை பெற துடிக்கிறோம். உங்களுக்கு இது புரியுதுல்ல? இதில் நீங்கள் இதில் எங்கிருந்து வருது இனவெறி? எங்களை போய் இனவெறியர்கள்னு சொல்கிறவன் எவ்வளோ கொடூரமான சிந்தனை கொண்டவன். உலகத்தில் எல்லாரும் மானுடம் பேசுனீங்க, நாங்கள் உயிர்மை நேயம் பேசினவன். அதுக்கு எவ்வளவு சான்றுகளை நாங்கள் சொல்கிறோம். ரெண்டாவது, நீங்கள்லாம் உலகம் தழுவி நேசித்தவனே தமிழனை போல எவனும் இல்லை. எங்கள் வள்ளுவன்லேருந்து கம்பன்லேருந்து கபிலன்லேருந்து எல்லாருமே நாங்கள் பாடினது உலகு 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 என்று தான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் பாரதியை கூட எடுத்துக்கிட்டாலும் ரஷ்யாவில் அங்கே கரும்பற்ற தொழிலாளிக்கு பிரச்சனைன்னு பாட்டு பாடிக்கிட்டு இருந்தான். யாது முறை யாவரும் கேளீர்னு பேரன்பு கொண்டு உலகத்தை நேசித்த இனத்தின் கூட்டம் நாங்கள். அதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கிட்டு சொல்லணும். நீங்கள் புதியதொரு உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் அப்படிலாம் இருந்தது எங்கள் முன்னவர்கள் வச்சது தான். எங்கள் மரபே பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புகன்னு தான் சொல்லுதே ஒழிய உறவுகள்னு சொல்லலை. மனிதர்கள் ஆமாம், பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் தான் சொல்லியிருக்கணும். ஆமாம், இந்த பிறப்பு ஒக்கும்னு. ஆனால் பிறப்பொக்கும் எல்லா உயிருக்கும் பாடுது. பின்னாடி வங்க தாத்தா பட்டுக்கோட்டை கூட யாரு மேலே கீறினாலும் ரத்தம் ஒன்று தாண்டா ஆக மொத்தம் நீ நானும் 10 மாதம் தாண்டான்னு கூட பாடுறாரு. ஆனால் அவன் வள்ளுவன் அதுக்கு முன்னாடி எல்லா உயிருக்கும்டாங்கிறார். இப்போ அப்படி போய் உயிர்மை நேயம் பேசிய ஒரு மானோட கூட்டத்தை, ஒரு இனக்கூட்டத்தை போயிட்டு இன வெறியன் அது அது கூடுதலான வெறியும் வெறுப்பும் வருது. என்னடா உன் பிரச்சனை? நீங்கள்லாம் உங்கள் மொழியை பாதுகாக்க துடிக்கிறீங்க. விஜய் அப்படி சொன்னார், அப்படி சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. விஜய் அதில் எதுக்கு சொல்ல வரேன்னா, நீ இவ்வளவு போராடி நாங்கள் மேலே எழும்போது கண்ணு முன்னாடி எங்கள் இனத்தை கொன்று குவிச்சது, இந்த கூட்டத்திலிருந்து விடுதலை பெறணும்னு மேலே ஏறி வரும்போது இல்லை ரெண்டும் ஒன்று தான்னா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு தலைமுறையை கட்டி எழுப்பி கொண்டு வரும்போது நீங்கள் இல்லை அது ரெண்டும் ஒன்று தான்னா, அப்போ நீங்கள் இப்படி மனசுக்குள்ளே எதிர்பார்த்தீங்களா? இப்படியே ஒரு பெரிய தீப்பந்தத்தை எடுத்துகிட்டு வரேன், நீ சேர்த்து இதை எடுத்துகிட்டு ஓடுவே அப்படின்னு எதிர்பார்த்தீங்களா? அப்படிதான் நான் எதிர்பார்த்தது. என்னென்னா, இந்த தலைமுறைக்கு இந்த அரசியலை உள்வாங்கி வருவார் அப்படின்னு நினச்சேன். இப்போ அவர் ரெண்டும் ஒன்று தான்னா அது எப்படி ஒன்றாகும் அப்படின்னா, உங்களுக்கு ஒன்றும் திராவிடம்னாலும் என்னன்னு தெரியல, தமிழ் தேசியம்னாலும் என்னன்னு தெரியல. அப்படி நீங்கள் சொல்ல முடியாது, அப்படி நீங்கள் சொல்லக்கூடாது. ஒன்று சாம்பார் இல்லை கருவாட்டு சாம்பார் அப்படின்னு தான் நீங்கள் சொல்லணும். இல்லைன்னா நீங்கள் காட்டுப்பூனையும் நாட்டுக்கோழியும் ஒன்றுன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. அப்போ கோட்பாடு எதிர தத்துவங்களை ரெண்டு ஒன்றுன்னு சொல்லக்கூடாது. இப்போ நீங்கள் இப்போ அமீர் அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்கிறாரு, எனக்கு பிடிக்குங்க, எனக்கு திராவிடமும் தமிழ் தேசியம் ஒன்று தான் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் இப்போ நான் கேட்குறேன், அமீர் அவர்கள் இஸ்லாமிய கொள்கையை ஏற்றுட்டார், நபிகளுடைய வழியேற்று போதனைகளை ஏற்று இஸ்லாமிய கொள்கை அதை முழுக்க பின்பற்றுறாரு. நான் அருகில் இருந்து பார்த்தவன். அப்படியே பெரும்பாலான மக்கள் இந்து கொள்கையை ஏற்கிறாங்க. அதையும் ரெண்டும் ஒன்றுன்னு நீங்கள் சொல்லி ஏற்பீங்களா? எப்படி? ஒரு முடிதிருத்தகத்துக்கு போவோம் நம்ம 2 பேர். இப்போ நீங்கள் தொழுகிறீங்க, பள்ளிவாசலில் தொழுகிறீங்க, நீங்கள் கோயிலில் தேவாலயத்தில் ஜெபிக்கிறீங்க, நேராக என்னோட முருகன் கோயிலுக்கு வருவீங்களா? வர மாட்டீங்க. அப்போ மாறுபாடு இருக்குல்ல. ஒரு முடிதிருத்தகத்துக்கு போவோம், ஒரு அழகு நிலையத்துக்கு போவோம், அங்கே பள்ளிவாசல் படம் ஒன்று இருக்கும், அங்கே இயேசுநாதர் படம் ஒன்று இருக்கும், அங்கே விநாயகர் படம் ஒன்று இருக்கும், அல்லது முருகன் படம் அல்லது ஏதோ ஒரு படம் இருக்கும். இது 3 படம் பக்கம் பக்கம் இருக்குது. அதனால் ரெண்டும் ஒன்றாயிருச்சுன்னு சொல்லும்போது, நீங்கள் அங்கே போனால் இங்கே பெரியார் படம் இருக்குது, இங்கே பிரவாரம் படம் இருக்குது, ரெண்டும் ஒன்று தானே அப்படின்னு அது எப்படி
அது கட் அவுட் அல்ல அரசியல், கருத்து தான் அரசியல். இப்போ நீங்கள் அதில் வந்து எதை எப்படி பார்க்குறீங்கன்னு இருக்குல்ல. இப்போ அந்த இடத்துல இவ்வளவு போராடி நாங்கள் எங்கள் முன்னோர்கள் வீழ்ந்த இடத்துலேருந்து பாடங்கற்று எழுந்து ஒரு பிள்ளைகள் வந்து சமரசம் இல்லாமல் நீங்கள் என்ன அளவுக்கு அரசியல், அது ஒரு ஓட்டு அரசியலுக்கு கூட அவர் பயன்படுத்திருக்கலாம் இல்லையா? அப்படி செய்யக்கூடாதுல்ல. ஓட்டு அரசியல் தம்பி, கொள்கையற்ற அரசியலும் பாவம்ங்கிறாரு. காந்தி சொன்ன 10 பாவத்தில் கொள்கையற்ற அரசியலும் பெரும் பாவம்ங்கிறாரு. ஓட்டு அரசியலை குறிவிக்கக்கூடாது தம்பி. நீங்கள் நாட்டுக்காக நிற்கிறவன் ஓட்டு, அது வரும் வராமல் போகும், அது பிரச்சனை கிடையாது. அதான் உண்மையை நீங்கள் எப்படி பேசணும்ல. 2 ஒன்று தான்னு எப்படி சொல்லுவீங்க? நீங்கள் ஒன்று சொல்லுங்கள், 2 ஒன்று தானே, 2 ஒன்று தான். இந்தியை எதிர்க்கலையா அப்படின்னு எங்கே எதிர்த்தது? இந்திய எதிர்ப்புக்கு போராட்டத்துக்கும் திராவிட இயக்கங்களுக்கு சம்பந்தம் என்ன? பெரியார் சொல்லலையா இந்த தடியை கொண்டு அடிங்க, துப்பாக்கி எதுக்கு போலீஸ்காரன் வச்சிருக்கீங்க, சுட்டு இந்த காவாலி பையில் ஒடுக்குங்கன்னு சொல்லலையா? சொல்லுங்கள் பேர் எதுக்கு கீழப்பட ஒரு சின்னசாமி தீக்குளிச்சு இறந்தாருங்கிற அந்த வரலாற்றை மட்டும் படிங்க. பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலிருந்து நழுவுறாருங்கிற கோபத்தில் ஆதங்க, அவர் இவ்வளவு திமுக அந்த ஆதங்கத்தில் தான் தீக்குளிச்சாரு தானே உண்மை. என்ன கேளுங்க, எங்கள் அண்ணன் பெரியவர் தமிழரசன் இருக்கார்ல, அவருடைய நண்பர், அந்த நூலை நான் தான் வெளியிட்டேன், நம்ம சிவசுப்ரமணிய வெளியிட்டது எழுதுனது, தம்பி கௌதம் இவங்கெல்லாம் நாங்கள் வெளியிட்டோம். அதில் அவர் சொல்கிறார் பாருங்க, அவர் நண்பர் பேட்டி கொடுத்துருக்காரு. நானும் தமிழரசெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்போ எங்கள் அண்ணா போய் பார்த்தோம் இதில், அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், படிக்கிற வேலையை பாருங்கள், அது இல்லை ஒரு தொடர் வண்டியில் ஒரு பெட்டி தீப்பிடிச்சி எரிஞ்சால் பரவாயில்ல, இன்னொரு பெட்டியை சேர்த்துக்கலாம், ஆனால் நீங்கள் இதெல்லாம் மாணவர்கள் பிரச்சனைன்னா அப்படி இப்படின்னு சொல்லி எங்களை அந்த நேரத்தில் அந்த போராட்டத்திலேருந்து நழுவ வைக்கிறதுக்கு வெளியேற்றுறதுல தான் அவர் கவனமாக இருந்தார் அப்படின்னு எழுதி பேசி சொல்லியிருக்காரு. அது புத்தகத்தில் வருது. அப்போ உளமாற அவங்க இந்தி எதிர்த்திருந்தா இப்போ இந்தி இருக்குதா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க. இல்லை நான் கேட்குறது, அவங்க பள்ளிக்கூடங்கள்ல இந்தி 2வது மொழியாக இருக்குதா இல்லையா? நீங்கள் சவுகார்பேட்டையில் வாக்கு இந்தியில் சோரொட்டி ஒட்டி கேட்குறீங்களா இல்லையா? அப்போ ஹிந்தியில் பேசி வாக்கு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் இந்திங்கிறது நீங்கள் எந்த மொழிக்கும் எதிரானவர்கள் அல்ல, எங்கள் சொந்த மொழியின் மீது பற்றானவர்கள், உயிரானவர்கள், அவ்வளோதான். நீங்கள் உலகத்தின் எல்லா மொழிகளையும் நாங்கள் நேசிக்கிறோம், கற்கிறோம், அவசியப்பட்டால் கற்கிறோம், தெரிந்துக்கிறோம். ஆனால் சொந்த மொழியை விட்டுட்டு, பெத்த தாயை விட்டுட்டு அன்னதானம், பட்டினி போட்டுட்டு அன்னதானம் செய்வதில் பலன் இல்லைங்கிறதா எங்களுடைய மொழிக் கொள்கை கோட்பாடு. அப்போ அந்த இடத்துல நீங்கள் வந்து இருமொழி கொள்கைன்னு திருப்பி பேசுகிறதுக்கு எப்படி இருக்கிறது? அதுதான் அவன் ரொம்ப நாளாக பிணாத்திக்கிட்டு இருக்கானே. இருமொழி கொள்கைன்னு பேருக்கு, ஆனால் மும்மொழி கொள்கை. இந்தியில் இங்கிலீஷில் கடிதம் வருது, என் வரி வேணுமா, என் வரி வேணும் உனக்கு, 2 வார்த்தை என் தாய்மொழியில் 2 வரி எழுதி அனுப்ப முடியாதான்னு நான் ஒருத்தன் தான் கேட்குறேன். என்கிட்ட அதிகாரம் இல்லாதனால இல்லைன்னா தூக்கி தூர வச்சு போயா அப்படின்டுவேன். நீங்கள் ஏன் கேட்கல? திராவிடம் என்ன செய்யுதுன்னு தெரியுதா? என் வரி எடுத்துகிட்டு போகிற நீ 2 வரி கடிதத்தில் என் தாய்மொழியில் எழுதி அனுப்ப முடியாதா உன்னால்? இவ்வளோ பெரிய வரி இந்த நாட்டுக்கு மகாராஷ்டிரா முதலிடத்தில், 2வது இடத்துல நான் இருக்கேன் வரியை கட்டி பொருளாதாரத்தை நிரப்புறதில்ல. அப்போ நீ என் வரியை வாங்கி வச்சுக்கிற நீ உலகம் பூரா நாட்டின் பிரதமர் சொல்கிறாரு, உலக மொழிகளின் மூத்த மொழி தமிழ் எங்கள் நாட்டில் இருக்கிறது பெருமைன்னு, இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம்ங்கிறாரு. நாங்கள் பேசுனது தான் நீங்கள் எடுத்து வேறு நாடுகளில் போய் பேசுகிறீங்க, அதை நாங்கள் பெருமை அடைகிறோம், வரவேற்கிறோம். ஆனால் அந்த மொழிக்கு, தொன்மையான மொழிக்கு நீங்கள் இந்திய நாட்டில் கொடுத்தா பெருமிதம் என்ன, மதிப்பு என்ன? ஏன் இந்திய நாடாளுமன்ற கட்டடத்தில் இந்தி, இங்கிலீஷ், சமஸ்கிருதத்தில் இருக்கிற இடத்துல ஏன் எங்கள் தமிழில் ஒரு கல்வெட்டு இல்லை? இதை இத்தனை உறுப்பினர்களை கொண்டு போய் 39 போன முறை, இந்த வாட்டி 40 உறுப்பினர்கள் கொண்டு போன நீங்கள் இதை ஏன் கேட்கல? அதுதான் இந்தியம் திராவிடம் ஒன்று. இப்போ 2 தமிழ் தேசியம் திராவிடம் ஒன்றுன்னு எப்படி? தமிழ்நாட்டில் ஒரே ஒருத்தன் என்னையை தவிர இதுக்கு அறிக்கை விட்டு கத்துனவன் பேசின யார் இருக்கா? அப்போ தெரியுதா தமிழ் தேசியம் இது 2 எப்படி ஒன்றாகும்? எப்படி ஒன்றாகும்? நீ பொது தொகுதியில் நிறுத்த மாட்ட. தமிழ் தேசியம் 26 தொகுதியில் நிறுத்து, 22 தொகுதியில் 2016 நிறுத்துச்சு, இப்போ 21 16 தொகுதி நிறுத்துது. பாராளுமன்றத்தில் கூட அந்த 40 தொகுதியில் 2 தொகுதி நிறுத்துது, இந்த வாட்டியும் நிறுத்துது. நீ எங்கள் முடிதிருத்துற குளத்துக்கு நீ சீட்டு கொடுத்தது என்ன? என்னுடைய குயவனுக்கு நீ வேளாளனுக்கு நீ கொடுத்தது என்ன? நீ என்னுடைய குறவருக்கு ஆதி தமிழ் குடிக்கு கொடுத்தது என்ன? அது ஷெட்யூல் ட்ரைப்ஸ்னு இருக்கு, பழங்குடிக்கு 2 இடம் இருக்கிறதுனால போகுது. நீயும் கொடுத்தது என்ன? நீ ஆதி தமிழ் குடி பறையன் ஓட்டப்பட வாங்கிக்கிட்ட, நீ பெருங்கூட்டம் வந்தா அவனுக்கு ஏதாவது நீ கொடுத்துருக்கியா? அரசியலமைப்பு சட்டம் கொடுத்தது 42, இல்லைன்னா நீ ஒரு இடம் கொடுத்துருக்க மாட்ட. அப்புறம் நீ சமூக நீதி பேசுனது, பகுத்தறிவு பேசுனது, அந்த திராவிடமும் இதுவும் தமிழ் தேசியம் ஒன்றா? நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நான் கத்துன பிறகு நீ கோவை செல்லியனுக்கு நீங்கள் கல்வியை கொடுக்குறீங்க.
அங்கே கலைச்செல்வியோ தமிழ்ச்செல்வியோ தங்கச்சிக்கு வந்து தேவேந்திரரில் வந்து மனித வள மேம்பாடு கொடுக்குறீங்க, நீங்கள் கொடுக்குறீங்க. ஆனால் உளமாற நீங்கள் கொடுக்கணும்னா ஆட்சி அமைக்கும் போதே கொடுத்துருக்கணும். உங்கள் அப்பா 5 முறை இருக்கும்போதே கொடுத்துருக்கணும். அப்போ நீங்கள் ஆதிராவிடர் நலத்துறை தவிர எதையுமே எங்களுக்கு தரலையே. கேட்டால் உங்கள் அண்ணன் ஆராசாவுக்கு கொடுத்தான், அது வேற. இங்கே நீ என்ன கொடுத்த? விபத்தை வந்து விதியாக்க முடியாது உடன் பிறந்தவர்களே. விபத்தை எப்படி விதியாக்குவீங்க? எப்படி? அப்போ நீங்கள் இது ரெண்டும் ஒன்றுங்கும் போது நீ என்ன கோட்பாடு? கோட்பாடு என்ன? நீங்கள் இங்கே தமிழுக்கு அரணாக இருக்குது திராவிடம்ங்கிற மாதிரி ஒரு முரண் உலகத்தில் உண்டா? என்ன இருக்கு சொல்லுங்க. தமிழ் மொழியை கழுத்தை நெரிச்சு கொலை செய்தது திராவிடம். நீங்கள் இதை பேசும்போது தான் இன்னொன்று சொன்னீங்க. ஒன்று நீ உன் கொள்கையை மாற்று, இல்லைன்னா எழுதி கொடுத்தனா மாற்று அப்படின்னு. அப்போது யாரோ ஒரு இவருக்கு புரிதல் இல்லாமல் அவர் கற்பிக்கப்படுகிறார், அது அப்படியே அவர் சொல்கிறாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், அப்படி இப்போ நீங்கள் ஒரு அடிப்படை, இப்போ என் தம்பிக்கு வந்து இப்போ நீங்கள் எல்லாருமே நினைக்கிறாங்கன்னா அவர் அவ்வளோ இது பண்ணி திடீர்னு இது சொல்கிறது இந்த பயந்துட்டு, அது என் பரம்பரைக்கே கிடையாது. லட்சம் துப்பாக்கியை கடந்து ஊடறுத்து போய் தலைவனை பார்த்து வந்து ஜெயலலிதா அம்மையாரும் ஐயா கருணாநிதி அவர்களும் இருக்கும்போது கட்சி ஆரம்பித்தவனுக்கு போய் அவங்களோட பெரிய தலைமையோ கூட்டமோ இல்லைல்ல, அதிகாரத்தில் அவங்க இருக்கும்போதே ஊடறுத்து ஏறி போனவன் நான். அதில் அது சும்மா அதை பேசிட்டு இருக்கிறது. என்னை வெறுக்கிறவர்கள் விதைக்கிற கருத்தை ஒழிய பாசமும் அன்பும் அதே தான். ஆனால் கோட்பாட்டில் பிழை இருக்கும்போது சுட்டி காட்ட வேண்டியது இருக்குது. எனக்கு பின்னாடி வர ஒரு தலைமுறை தம்பி தங்கைகள் தெளிவு வர வேண்டியது இருக்குது. இப்போ நீங்கள் மதச்சார்பற்ற சமூக நீதி தான் என் கொள்கைன்றீங்க. தம்பியா தானே சொல்கிறாரு. இந்த மதச்சார்பற்ற சமூக நீதி என்றால் இந்தியாவில் மதச்சார்புள்ள சமூக நீதின்னு ஒரு கோட்பாடு இருக்கா? இல்லை. அப்போ ஏன் மதச்சார்பற்ற சமூக நீதின்னு ஒன்று வருது? இப்போ நான் கேட்டேன், நீங்கள் பிஜேபிக்கு எதிரான ஒரு முழக்கம். அது அந்த மதச்சார்பற்ற சமூக நீதியில் கிறிஸ்தவ இஸ்லாமியர்கிட்ட ஒதுக்கீடு இருக்கா இல்லையா? இருக்கணும். இல்லை, நீங்கள் மதச்சார்பற்ற சமூக நீதி நீங்கள் சொல்லிட்டா நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் மதச்சார்பற்றதை நம்ம வந்து எப்படி புரிஞ்சுக்கணும்னா, எல்லா மதத்தினரும் வழிபடுவதற்கும் வணங்குவதற்கும் பரப்புவதற்கும் சம உரிமை கொடுப்பது. இங்கே வந்து நீ வந்து மாட்டுக்கறி எடுத்துகிட்டு போனால் உன்னை அடிப்பேன், நீ வந்து பள்ளிவாசலில் சத்தமாக வந்து ஓதுனா உன்னை அடிப்பேன், அது அப்படின்றது அதற்கு எதிராக அதுக்கு வந்து இந்த அந்த செயலுக்கு இந்த சமூக நீதிக்கும் போட்டு இதுக்கு மதச்சார்பற்ற இடஒதுக்கீட்டுக்கு அதுக்கும் போட்டு குழப்பிக்கிறக்கூடாது. நீங்கள் சொன்னாலும் அப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்ற நான் அப்படி எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? நீங்கள் அப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னா உங்களுக்கு இடஒதுக்கீடு கொள்கைகளை பார்க்கணும்னா பொருளாதார அடிப்படையில் எக்கனாமிக்கலி பேக்வேர்டு இருக்கு இல்லையா, அதை ஏற்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா? சரி, அருந்ததிய மக்களுக்கான இடஒதுக்கீடை ஏற்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா? சரி, அதில் உள்ஒதுக்கீடை ஏற்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா? எதிர்க்க முடியாது, ஏற்றுக்க முடியாது. அவங்களுக்கு தனி ஒதுக்கீடு கொடுக்கணும். அதில் தான் நமக்கு இருக்கிற பிரச்சனை. தனியாக நீங்கள் அதை தான் நான் ஓப்பனாக கேட்குறேன். அவருக்கு வந்து முதிர்ச்சி இல்லைன்னா அரசியல் அனுபவம் நீங்கள் அப்படி நான் கேட்கும்போது இல்ல அப்படி கேட்கும்போது அல்லாதில்ல மண் உரிமை தான் எங்க கொள்கைன்னு வந்துடுறீங்க. இப்போ மண் உரிமைன்னு சொல்லும்போது நீங்கள் ஒரு இதாக பேசுகிறார், அவர் ஒரு இதாக பேசுகிறார். தம்பி என்ன பேசுகிறாரு நீங்கள் கவனிக்கலாம். சாதி மதம் மொழி இனம் பாலினம் நிலம் என்று பிரிக்கிறார்கள்னு பேசுகிறாரு. அப்போவே இது வந்து இது வந்து என் தம்பியுடைய ஸ்டேட்மெண்ட் கிடையாது. இல்லை, அது எனக்கு தெரியும்ல. இப்போ நீங்கள் இப்போ சாதி மதம் அப்படி அதையும் முன் வைக்கிறீங்க. அதே முன்னுக்கு இப்போ நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா இயல் இசை நாடகம்ங்கிறது சரியா தவறா? சரி. எப்படி சரி? 3 வகையாக பிரிக்கிறாங்க. இல்லை தவறு, இல்லை தவறு. முதல்ல தோன்றியது இயலா? இசையா? முதல்ல தோன்றியது நாடகம். ஓகே, கரெக்ட். அப்படி நீங்கள் அப்படி தானே நீங்கள் சொல்லணும். முதல்ல நம்ம 2 அபிநயம். முதல்ல நாடகம், பிறகு இயல்லிருந்து இசை. அதை சொல்லும்போது இப்போ நடராஜன் தாளமுத்து நடராஜனா? தாளமுத்து நடராஜன் கொண்டே அது நீங்கள் நடராஜன் தாளமுத்து தான். ஆனால் எப்படி எழுதிருக்கீங்க? வரலாறு எப்படி மாறுது பாருங்க. முதலில் உயிரிழந்தவன் இந்த மொழிக்கு நடராஜன். அவன் ஆதி தமிழ் மகனாக இருந்ததுனால அவன் நிராகரிக்கப்பட்டான். இப்போ நான் வந்து என்ன செய்யணும்? நடராஜன் தாளமுத்துன்னு நான் வந்து தான் மாற்றணும். ஏன்னா தமிழ் நாள்னு நான் வந்து கொண்டாட போகிறது தன் மொழிக்காக முதலாக உயிர் விட்ட மறவன் நடராஜன் நாளை தான் நாங்கள் தமிழ் நாள்னு உங்களுக்கு அண்ணன் சொல்கிறது. இந்தி நாள் நீ கொண்டாடும் போது 500 ஆண்டை தொடாத இந்தி நாளே கொண்டாடும் போது நான் 50,000 ஆண்டுகளுக்கு மூத்தவன், நான் தமிழ் நாள் கொண்டாடக்கூடாதா? அதுக்காக சொல்கிறேன். அப்போ அது எப்படி மாறுதுன்னா, நாடகம் இயல் இசை, நடராஜன் தாளமுத்து. எப்படி தாளமுத்து நடராஜன், இயல் இசை நாடகம் மாதிரி எடுத்தோன்னு சாதி மதம் மொழி இனம். வாப்பா, அப்போ ஒரு இது சொல்லுது, முதலில் தோன்றியது மொழி இனமா சாதி மதமா?
அது கேள்வி வந்துடுதுல. அப்போ முதலில் தோன்றியது மொழி. மனிதனின் உழைப்பிலிருந்து மொழி தோன்றியது. அப்போ அந்த மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம் இனம் என்று வரையறுக்கப்பட்டது. அப்போ அதுக்கு ரொம்ப ரொம்ப பின்னாடி மதம் சாதிகள் வருது. இப்போ பௌத்தம் அது உங்களுக்கு புத்தர் தான் முதல்ல வரார், பின்பு இயேசு வரார், பிறகு நபிகள். இது பெரும்பான்மை சமயங்களாக இதுதான் இருக்குது. உங்களுக்கு ஆனா இது ஒரு பாப்புலர் கல்ச்சர் தானே. இல்ல சாதி மதத்தால் நம்ம பிளவுபட்டிருக்கோம் அப்படின்னு அதோட நிறுத்தணும். நீங்க மொழி இனத்தை கொண்டு போயிடக்கூடாது. ஓகே, நீங்க சாதி மதமாக பிளந்து பிரிகிறது மானுட பகைங்கிறத நாங்களே பல தடவை சொல்றோம்ல. அது மானுட பகை. ஒரு மானுட சமூகத்தை பிளத்து ஃப்ளோல விட்டாரு அப்படின்னு அது இல்லை. அது இப்போ நீங்கள் சாதி மதமாக பிரிக்கிறாங்க, அது நம்ம ஓரிணைனம்னா ஓரிணைக்க ஒரே ஒன்று தான் இருக்குது. எது? மொழி இனம்தான். உங்களுக்கு கடவுள் வெறி சமய வெறி அப்படிதான் சொல்கிறான வழி. கண்ணல் நிகர் தமிழுக்கு நோயே இடை வந்த சாதி எனும் இடர் ஒழிந்தால் ஆள்வது நம் தாயேங்கிறார். இப்போ உங்களுக்கு புரியுது. இப்போ சாதி மதங்களாக பிளந்து பிரிந்து கிடக்கிற எங்களை தமிழர் என்கிற மொழி உணர்வும் மொழிப்பற்றும் இனப்பற்றும் இணைத்து இவ்வளவு பெரிய படையை நாங்கள் கட்டுறோம். உங்களுக்கு இப்போ புரியுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம். இப்போ அந்த இடத்துல இப்போ நீங்கள் இதை இப்படி சொல்லிட்டு போது மொழி இனம் நிலம் அப்படிலாம் பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ அது அங்கே இடத்து தவறாயிருது. அப்போ இந்தியா இத்தனை மொழிவழி மாநிலங்களாக பிரிக்கப்பட்டதை நீங்கள் ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா கேள்வி பிறந்துருது. அப்போ இது பிரிவினைனா இங்கிலாந்துலேருந்து அயர்லாந்து பிரிஞ்சது விடுதலை போராட்டமாக பிரிவினைமா? அப்போ அயர்லாந்துகிட்ட கேட்டால் நீ இங்கிலீஷ் நான் ஐரிஷ் அப்படின்னு மொழி வழியே தான் தேசிய இனங்கள் நிலங்கள். பிரெஞ்சு யூரோப்பே அப்படித்தானே. அதுக்கு சொல்கிறேன். பாகிஸ்தான் பிரிஞ்சு போனதுக்கு காரணம் மதம், ரிலீஜன். அங்கேருந்து பங்களாதேஷ் பிரிஞ்சதுக்கு நீ உருது நான் பங்காளி. அப்போ நீங்கள் 2 பேரில் பார்த்தீங்கன்னா இது பிரிவினைவாதமாக விடுதலை போராட்டமாக? இலங்கையிலிருந்து நாங்கள் பெரிய விடுதலை பெற விரும்புவது தன்னுரிமை. அதை எது கேட்குறோம்? அவன் சிங்களவன் நான் தமிழன். அதை பிரிவினைன்னு சிங்களம் சொல்கிறதே நீங்களும் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த இடத்துல பிழையாயிருது பாருங்க. அப்போ நீங்கள் மாநில இதை விட்டுருவோம் அப்படிங்கும்போது நீங்கள் கட்சிக்கு பேர் தமிழக வாழ்வு உரிமை, வாழ்வு வெற்றி கழகம் அப்படின்னு வர வேண்டியதில்லை. நீங்கள் உலகம் தழுவி நேசிக்கிறீங்கன்னா வேறு பேர் தான் வச்சுருக்கணும். இப்போ மாநில உரிமைன்ட்டீங்க, அடுத்து மாநில உரிமை தானே எங்கள் கொள்கைன்னா எந்த மாநில உரிமை? இந்த மாநில உரிமைனா அதுதான் நாங்கள் சொல்கிறது, அதுதான் தமிழ் தேசியம். இப்படி பார்ப்போம். இல்லை இப்படி நான் கேட்குறது உங்களுக்கு தம்பி, இந்த நிலத்தின் உரிமைனா இந்த மாநில உரிமைனா எந்த ஆந்திர மாநிலமா, கர்நாடக மாநிலமா, இல்லை கேரளா மாநிலமா, பீகார் மாநிலமா, குஜராத்தியா, மகாராஷ்டிரா? இப்போ இந்த மாநில உரிமைனா அதுதான் நாங்கள் சொல்கிற தமிழ் தேசியம். அப்போ நீங்கள் அதோட நுட்பமாக விளங்கிக்கணும். இப்போ அந்த இடங்களில் தடுமாற்றம் கூடாதுங்கிறது ஒரு இன்னொரு சக இயக்கத்தை நடத்துகிறவன் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, அண்ணனாக எடுத்துக்கிட்டாலும் சரி, உனக்கு முன்னாடி 13 ஆண்டுகளாக இந்த பயணத்தை செய்கிறவனா நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, தம்பிக்குன்னு இல்லை, அவரை பின்தொடர்கிற பிள்ளைகளுக்கு சேர்த்தான். ஏன்னா அவங்க மேலே எனக்கு இப்போ அவங்களுக்கும் சேர்த்தானே நான் போராடிட்டு இருக்கேன். இப்போ என் நிலத்தை பாதுகாக்கணும், நஞ்சில்லாத உணவு கிடைக்கணும், நஞ்சில்லா உணவு. அதுவே நம் கணவன் எங்கள் அப்பா சொன்னது அவர் வீட்டுக்கா, நம்மாழ்வார் சொன்னது அவர் வீட்டுக்கா என் நாட்டுக்கா? அப்போ அதை அவர் பிள்ளைகள் நாங்கள் சொல்கிறது வீட்டுக்கா நாட்டுக்கா? இப்போ எங்கள் தலைவன் எங்களுக்கு ஒரு நாடு அடையணும்னு அடைஞ்சது அவருக்கா என் இனத்துக்கா? அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். அதை அக்கறை இருக்கிறதுனால நான் சொல்கிறேன் அது தப்பாக இருக்குது. ஒன்று யோசிச்சு நாம் தமிழர் கட்சி அந்த கட்சியோட கொடி கலர்லேருந்து பிறப்புவோக்கும் எல்லா உயிர்க்கும்ன்ற அந்த குரல்லேருந்து இது மாதிரி பல விஷயங்களை இன்ஸ்பயர் பண்ணி எடுத்துக்கிறாங்க. அதை அதில் இப்போ அதில் அந்த குழப்பம் செஞ்சிருக்க கூடாது. இல்லை நீங்கள் 2 பேர் இப்போ துண்டு போட்டால் என் கட்சி பிள்ளைகளும் உங்கள் கட்சி பிள்ளைகளும் அப்போ அது செஞ்சிடக்கூடாது. அண்ணன் அது பாதிக்கும். நீங்கள் வேற ஒரு அதில் ஏதாவது இப்போ டிஎம்கேங்கிறது திராவிட முன்னேற்றங்களும் அதிமுகவும் ஒரு சின்ன வேறுபாடுகள் வச்சுருக்க மாதிரி நீங்கள் குறுக்க ஒரு வெள்ளை இருக்குது ஏதாவது பண்ணியிருக்கணும். அது 2 ஒரே மாதிரி நீங்கள் அது இல்லை. இப்போ அந்த கொடிக்கு விளக்கம் சொல்லும்போது நீங்கள் தவறாக சொல்கிறீங்க. நாங்கள் ஒரு அதே நேரம் வச்சுருக்கோம். நாங்கள் நீண்ட காலமாக பின்பற்றுது. இப்போ எங்கள் தலைவர் வச்சுருந்தோம். தலைவர் எடுத்தது உங்களுக்கு தெரியும், நாங்கள் போர் மரபினர். நாங்கள் மஞ்சள் அடை உடுத்தி போருக்கு போனதுனால நாங்கள் மஞ்சள் வச்சுருக்கோம். நாங்கள் எங்கள் மண்ணின் உரிமை, எங்கள் விடுதலைக்கு, எங்கள் நிலத்திற்காக நாங்கள் ரத்தம் சிந்தி போராடிய வீர மரபினருங்கிறதுக்கு நாங்கள் குறித்தோம். 2வது காந்தலை தேசிய மலராக்குனது உங்களுக்கு தெரியும். அந்த சிவப்பு மஞ்சள், அதனாலேயே காந்தல் மலரை எங்கள் மாவீரர்களுக்கு படைக்கிறோம். அந்த சிவப்பு மஞ்சள் வண்ணத்தை தான் எங்கள் கொடியில் வச்சோம். இப்போ அதை நீங்கள் வேறு விளக்கம் சொல்கிறீங்க. இப்போ நாங்கள் இவ்வளோ ஆண்டுகளாக கொண்டு இப்போ எங்கள் தலைவர்லேருந்து நாங்கள் இவ்வளோ கூட கொண்டு சேர்த்துக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் திடீர்னு அது மங்களகரமானது, இது புரட்சின்றீங்க.
சிவப்பு தான் புரட்சிங்கள, வண்ணத்தில் இல்லையே புரட்சி, எண்ணத்தில் தானே இருக்குது. சிவப்பில் இல்லையே புரட்சி, சிந்தனையில் தானே இருக்குது. இப்போ நீங்கள் ஜின்னா வந்து தனிநாடு பெறும்போது அவர் சிவப்பு கொடியை கேட்டாரா தூக்குனாரா, பச்சை கொடியை தூக்குனாரா? அங்கேருந்து பங்களாதேஷ் தூக்கும்போது நாங்கள் தனிநாடு கேட்டு போராடும்போது சிவப்பு கொடியெல்லாம் ஒன்றும் அது 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 வந்து அப்படி எப்படி ஆயிடுதுன்னா, அப்படி அப்படி ஒரு தலைவன் வரும்போது அப்படி கற்பித்து இன்னொரு தலைமுறையை இது பண்ணும்போது, இது கோட்பாடு முரண் வரும்போது சொல்ல வேண்டியது முன்னவன்கிற நிலையில் எனக்கு ஒரு கடமை இருக்கு இல்லையா? இதில் ஒன்றும் நீங்கள் கேட்குறது கேட்காது, ஏற்கிறதும் ஏற்காமல் போகிறதும் ஒன்று. தவறாக சொல்லி வைக்கும்போது அது இல்லை, அதுதான் கேட்குறேன். முன்பே ஏன்னா உங்கள் வீட்டுக்கும் அவருக்கு வீட்டுக்கும் 2 தெரு தான். 2 இல்லை தம்பி வந்து அவர் என்ன நினைச்சு கொள்கைகளை வகுத்தாங்க அப்படின்னு நீங்கள் அவரை தயார் பண்ணுறீங்களா? அவரை வந்து ஒரு மாதிரி இல்லை, அதுக்கு நேரமும் காலம் இல்லை. அவர் முடிவு பண்ணிட்டாரு. அவர் நான் இப்போ வேண்டாம்னு சொன்னேன். 25 ஆரம்பிக்கலாம், இந்த படமும் முடிச்சுட்டு கூட நீ ஆரம்பிக்கலாம். நான் தனிப்பட்ட முறையில் தம்பிகிட்ட சொன்னேன். கொள்கை ரீதியாக பேசுகிறீங்க? கொள்கை ரீதியாக அவருக்கு ஒன்று தான் என்கிட்ட கேட்டார். காங்கிரஸ் எப்படி என்னான்னு கேட்டார். அதை காங்கிரஸ் வச்சுக்கிட்டு என்ன அரசியலை பேசுறதுன்னு கேட்டேன். எந்த அரசியலை எடுத்து வைப்பீங்கன்னு கேட்டேன். கச்சத்தீவை பேசுவீங்களா, காவிரி நதிநீர் உரிமையை பேசுவீங்களா, இல்லை நீட்டைத்தான் பேசுவீங்களா? நீங்கள் அவங்க கொண்டு வந்ததே அவங்க தானே, எதை பேசுவீங்க? இல்லை ஈழ விடுதலையை பேசுவீங்களா, அந்த படுகொலையை கண்டிக்க முடியுமா, இல்லை மீத்தேன் ஈத்தேன் எல்லா நட்சத்திட்டங்களுக்கும் வேறு தேடி போனீங்கன்னா அது பணம் செல்லாதுங்கிற ஒன்றை தவிர மோடி ஐயா கொண்டு வந்தது என்ன இருக்குது? எண்ணெயே நீங்கள் தான், எல்லாமே நீங்கள் தான், நீட்டு நீங்கள் தான், ஜிஎஸ்டி நீங்கள் தான். இல்லை அந்த ஜிஎஸ்டி வேறு, இந்த ஜிஎஸ்டி எழுத்தை மாற்றி போடுவீங்களா? இப்படி இது பர்சன்டேஜ் அது மாதிரி மாறும். தம்பி நீங்கள் இந்தியாங்கிறது, ஐயா கவிக்கோ அப்துல் ரஹ்மான், இந்தியாங்கிற ஒரு நாடு அவன் வெள்ளைக்காரன் பெற்று போட்டு பேர் வச்சுட்டு போனான். இவன் வந்து அப்போ முறை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்கிற மாதிரி காங்கிரஸ் எல்லாத்தையும் பெற்று பேர் வச்சுட்டு போச்சு. இவர் நீங்கள் ஊட்டமாக சத்து கொடுத்து வளர்க்குறாரு, அவ்வளோதான். நம்ம சொன்னால் ஹார்லிக்ஸ் போன்விட்டா கொடுத்து வளர்க்குறாரு, அவ்வளோதான். அப்போ ஏன் எதிர்த்து ஒன்றால் என்னையால சண்டை போட முடியலைன்னா கொண்டு வந்தவன் நீ. உங்களுக்கு அது சுமார் நீ தானே கொண்டு வந்தேன்ற. இப்போ இவங்க 2 பேரும் இப்படி திமுக அதிமுக எப்படி சண்டை போட முடியல? ஊழல்னா நீங்கள் திமுகவை வீழ்த்துவதற்கு விஜய் வந்து 2 பிளான் எடுக்கிறார். ஒன்று இங்கே பிஜேபி எதிர்க்கிறார், இங்கே திமுக எதிர்க்கிறார். தம்பி நீங்கள் அடிப்படையிலே உங்கள் கொள்கை வழிகாட்டி கொள்கை தலைவர்கள்னு சொன்ன இடத்துல தப்பு இருக்குது. எந்த இடத்துல கொள்கையை ஐயா பெரியார்ட்ட நீங்கள் எடுக்கிறீங்க? வாரிசு அரசியல்னு திமுகவை சொல்கிறீங்க, சரி, அது வாரிசு அரசியல் நம்ம ஏற்கலை, எதிர்க்கிறோம். நீங்கள் மென்போக்கை கடைப்பிடிக்கிற காங்கிரஸ் தான் இதனுடைய பிதாவுக்கு பிதா எல்லாம். நீங்கள் இதுவரைக்கும் அதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஏன் வயநாட்டில் நிறுத்துறதுக்கு அவர் தங்கச்சி விட்ட ஆள் இல்லையா என்ன? சொல்லுங்க. இந்தியா முழுவதும் அறிந்த முகமாக இருக்காங்களா அவங்க? இது என்ன இந்தியா முழுமைக்கு அறிந்த முகமாக ஷாருக் கான், சல்மான் கான்லாம் இருக்கிறாங்க. அவர் எதையாவது பேசிடக்கூடாது. நீங்கள் இந்த நிலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் செய்கிற வாரிசு அரசியலின் தொடக்கமே ஐயா பெரியார். இருங்க, ஐயா பெரியார் தான். நீங்கள் என்னைக்கு தனக்கு பிறகு தன்னுடைய சொத்துக்களை பராமரிக்க உண்மையான ஒரு வாரிசு வேணும் என்று அம்மா மணியம்மை அவர் திருமணம் செஞ்சிட்டாரோ அங்கேயே வாரிசு அரசியலின் தொடக்கம் வந்துடுது. அப்புறம் நீங்கள் அவரை கொள்கை வழிகாட்டியாக எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து இந்த என்ன செய்கிறீங்க, திமுகவின் வாரிசு அரசியல்களை வாரிசலான்னு சாடுறீங்க. சரி, 2வது எந்த இடத்துல ஐயாவுடைய கொள்கையை நீங்கள் எடுக்கிறீங்க? பெரியார்ட்ட இருந்து கொள்கை வழிகாட்டிய பொண்ணுன்னா கேட்க சொல்லுங்க, எந்த இடத்துல நீங்கள் ஏற்கிறீங்க? இப்போது தமிழை காட்டுமிராண்டி மொழி என்று ஐயா சொல்கிறாங்க. அது காட்டுமிராண்டி மொழினா மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம் என்ன? காட்டுமிராண்டி கூட்டம். சரி, நாங்கள் உலகத்தின் தொன்மை இனம், உலகிற்கே அறிவியல் நாகரிகத்தை கற்றுக் கொடுத்த இனம், திருக்குறளை படித்து உலக பேரறிஞன்லாம் இப்படி ஒரு வாழ்வியல் நன்னறிய எந்த மொழியிலையும் எந்த இதுலையுமே இல்லைன்னு சொல்லி பாராட்டினதை ஏன் இங்கே அண்ணன் சுபவீரபாண்டியனும் பேசியிருக்காரு. நீங்கள் உங்களுக்கு தெரியும், ஆல்பர்ட் ஸ்வீசரை பற்றி பேசும்போது அவர் எவ்வளோ தூரம் திருக்குறளை புகழ்ந்தாருன்னு. டால்ஸ்டாய் காந்திக்கு எழுதிய கடிதத்தை பேசும்போது எங்கள் அண்ணி தமிழச்சி தங்கப்பாண்டியன் கூட இதை பேசுகிறது இருக்குது. அப்போ நீ எங்களை இவ்வளவு அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும்னு சொன்னவனுக்கும் உலகத்தின் இவ்வளவு பெரிய இலக்கியத்தை படைத்த ஒரு நீங்கள் இன்னைக்கு நீங்கள் தமிழ் அறிஞர்கள்லாம் சிலப்பதிகாரம், கம்பராமாயணம், மணிமேகலை
இந்த இது திருக்குறளை எடுத்து பேசி கைதிட்டு வாங்கிட்டு போகிறீங்களே, அவனுக்கு சொல்லிக் கொடுத்தவன் யாராக இருப்பான்? கம்பன் அந்த காப்பியத்தை 15 நாளில் பாடினான்னா இது கடல்ல இருந்து கொஞ்சம் குளத்தில் தண்ணியில் ஊற்றின கதை தானே அது. அப்போ எவ்வளோ பெரிய பேராற்றல் கொண்ட பெருமக்கள் இருந்த நிலத்தில் வந்து தமிழர்கள் எவ்வளவு பண்பாடு மிக்கவர்களை நீங்கள் மனுநீதி கதையவே சொல்லுங்கள். அது வந்து நடக்கலை, ஒரு கற்பனை. மாட்டுக்கு நீதியை சொன்னான்னு ஒரு கதையை சொன்னான்ல, அவையில் மன்னருடைய அவையில் வந்து கால் சிலம்பை உடைத்து அவர் நீதியை நிலைநாட்டினால்னு, அது ஒரு இலக்கிய சுவைக்கு கூட இருக்கட்டும். ஆனால் தமிழன் மரபு இருந்திருக்குல்ல, இப்படி ஒட்ட ஒரு இனத்தை வந்து அந்த மொழியை சனின்னு சொல்கிறதையும் காட்டுமிராண்டி மொழி என்று சொல்வதையும் அதை பேசக்கூடிய மக்களின் கூட்டத்தை காட்டுமிராண்டி என்று சொல்வதையும் நீங்கள் ஏற்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா? அடிப்படையில் எவ்வளவு என் தாயை விபச்சாரி என்று சொன்னவரை நான் தந்தை என்று போற்றணுங்கிறது எப்படி இருக்குது? எங்கள் அம்மாவை விபச்சாரி, அவள் அவுசாரி, அவள் நடத்தை கெட்டவள்னு சொல்கிறத ஒரு மகனை நான் அப்பனாக ஏற்கிறதுங்கிறது, இது மாதிரி ஒரு தன்மான இழப்பு உலகத்தில் ஒரு மானங்கட்ட பொழப்பு ஏதாவது இருக்கா பாருங்க. அப்போ நீங்கள் எப்படி ஆழமாக யோசிக்கணும் பாருங்கள். என் தாய் மொழியை இதில் தான் வெறியாயிறார் புரட்சி பாவலர். தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே, தமிழை பழித்தவனை தாயை தடுத்தாலும் விடாதேங்கிறார். உங்களுக்கு இதில் இருந்தால் வெறி அதை சொல்கிறாருப்பா. இப்போ நீங்கள் ஆழ்ந்து கவனிங்க, இந்த மொழிக் கொள்கையில் இந்த நிலைப்பாட்டில் தமிழ் உண்மையிலே சனியனா? தமிழ் சனியனா? அங்கிட்டு எந்த கான்டெஸ்ட்ல பெரியார் இப்படி சொல்றாரு, அது ரொம்ப முக்கியம் இல்லையா? எந்த கான்டெஸ்டாக 40 ஆண்டுகளாக சொல்கிறேன் அது காட்டுமிராண்டி மொழி என்ன, அது ஒரு சனியன்னு எந்த கான்டெஸ்ட்டில் சொல்ல முடியும்? இது மூட நம்பிக்கையில். இதை ஆந்திராவில் சொல்லுவீங்களா, இதை கர்நாடகாவில் சொல்லுவீங்களா? என் மொழி மட்டும் காட்டுமிராண்டி மொழி சனியனானது எப்படி? இத்தனை மொழிவழி மாநிலங்கள் இருக்கும்போது அந்த மொழியில் என்ன இருக்குன்னு கேட்க முடியல. திராவிட நாடு காட்டியில் திராவிட நாடு அடைஞ்சிருந்தா எந்த மொழி ஆட்சி மொழியாக இருந்திருக்கும்? எந்த மொழி கல்வி மொழி, பயிற்று மொழி, இது பண்பாட்டு மொழியாக இருந்திருக்கும்? பதில் இருக்கா உங்ககிட்ட? என் மொழி மட்டும் சனியனாவும் காட்டுமிராண்டி மொழியாகவும் இருக்க காரணம் என்ன? அதை மட்டும் எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? மொழியில் என்ன இருக்கு? அது எல்லா மொழியிலையும் சொல்ல வேண்டியதானே. இங்கிலீஷை படின்னு ஏன் சொல்லணும்? வேலைக்காரிகிட்ட கூட இங்கிலீஷ் பேசணும் ஏன் சொல்லணும்? அடுத்தவன் மொழி எனக்கு எப்படி அறிவாகும்? எப்படி அறிவாகும்? எப்படி அடுத்த வீட்டுக்காரன் எனக்கு எப்படி அப்பனா இருக்க முடியும்? 1000 இருக்கட்டும், குள்ளமா இருக்கட்டும், கருப்பா இருக்கட்டும், மூக்கு குழந்தா இருக்கட்டும், பெத்தவன் தானே அப்பனா இருக்க முடியும். அப்புறம் நம்ம மொழியில் எல்லா சிறப்பும் இருக்குது. அப்புறம் நீ அது எல்லாம் தெரிஞ்சிருந்து நீங்க இழிவு பேசுறது எப்படி? சிலப்பதிகார விபச்சாரி கதை, இது இந்த கதை, இப்படி பேசினா எப்படி? அது என்ன மாதிரி நீங்க எடுத்துக்கிறது இதை? அது கொள்கை வழிகாட்டினா இந்த இடத்துல நான் அதை எடுத்துக்கிறேன். இப்போ நான் எப்படி எடுத்துக்கிறேன்? பெரியாரை ஒரு வழிகாட்டியாக பார்க்குறேன். புரட்சியாளர் அம்பேத்கரை, மார்க்ஸை, இது என்னென்னா ஆசிரியர் தலைவர் வேறு, ஆசிரியர் வேறு, அப்போ வேற இருக்கான்ல, அது மாதிரி தான். அப்போ அது ஆசிரியராக எடுத்துக்கிறேன். அதில் பெரியாரை சில கோட்பாடுகளை நாங்கள் எடுத்துக்கிறோம். இப்போ மொழிக் கொள்கை கூட விட்டுறோம், அவர் பேசிட்டார் விட்டுறோம். சமூக நீதி கோட்பாட்டில் ஏற்கிறோம், அது பெண்ணிய உரிமையில் ஏற்கிறோம். ஆனால் பெரியாரும் அப்படிதான் நீங்கள் பார்க்கணும். பெரியாரும், ஏன்னா பெரியாருக்கும் முன்னவர்கள், எங்கள் முன்னவர்கள், எங்கள் முன்னவர்கள் முன்வைத்ததே முன் கொடுத்த முன்னுரிமையே பெண் உரிமை தான். அப்போ நீங்கள் சாதி ஒழிப்புக்கு நீங்கள் போராடினீங்க. அப்போ எங்கள் தாத்தங்க பாட்டன் அயோத்தியாசரும் ரெட்டமலை சீனிவாசனும் சாதியை வழக்க பாடுபட்டானா, சீவானந்தன் சிங்காரவேலெல்லாம் பொது உடைமை தத்துவத்தையே நான் சிங்காரவேலிருந்து தெரிஞ்சுக்கிட்டேங்கிறாரு. உங்களுக்கு முன்னாடி நீங்கள் பகுத்தறிவு தந்தைனா பாட்டன் எங்கள் அயோத்தியாச பண்டிதர். இதையெல்லாம் நீங்கள் பார்க்கணும்ல. எங்கள் முன்னவர்கள் ஒன்றில் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் சாதி இரண்டொழிய வேறு இல்லை, இதையெல்லாம் பாடினவங்கன்னு சாதி வளர்க்க பாடினானா சொல்லுங்கள். அப்போ பெரியாரும் ஒருவர் இந்த சமூக நீதிக்கு போராடியதில், பெண்ணிய உரிமைக்கு போராடியதில் எங்கள் முன்னவர்களும் எல்லா பெருமையும் கொண்டு போய் அவருக்கே கொடுத்தா, அவர் தான் எல்லாம் அப்படின்னு சொல்கிறத பெரியாருங்கிறதை ஏற்கிறோம், பெரியார் மட்டும்தான்ங்கிறதை எதிர்க்கிறோம். அதுதானே அந்த அளவில் தான் நாங்கள் வகுத்துக்கிற கொள்கை நிலைப்பாடு. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கொள்கை வழிகாட்டின்ட்டு இப்படி சொல்கிறேன். கொள்கை வழிகாட்டின்ட்டு அவர் கற்பித்த பகுத்தறிவு கோட்பாடு என்பதே கடவுள் மறுப்பு தான் உங்களுக்கு. அந்த நீங்க கடவுள் மறுப்பு தான். எடுத்த உடனே பெரியாரின் கடவுள் மறுப்பை நாங்க ஏற்கல. கடைசியா பகுத்தறிவை ஏற்கிறோங்கிறீங்க. அவர் வச்ச பகுத்தறிவே கடவுள் மறுப்பு தான். ஆமா, கடவுள் மறுப்பு மட்டும்தான் எல்லாத்துக்கும். சாதி மறுப்புக்கு எண்டு அப்படின்னு சொல்றாரு அவர்.
சாதி இல்லாமல் போகணும்னா இங்கே கடவுள் இல்லாமல் போகணும் அப்படின்றது தான் பெரியாருடைய கொள்கை. எனவே இப்போ இந்த ஒரு முக்கியமான ஒரு வாய்ப்பு உருவாக்குற மாதிரி இருந்ததில்ல. இப்போ உங்களுடைய ஒரே இந்த தமிழ் நிலத்தை ஆளணும், திராவிடத்தை அழிக்கணும், இதுதான் உங்களுடைய அடிப்படை. திராவிடத்தை அழிக்கணும், தமிழ் இல்லை அண்ணனை நீங்கள் நல்லா உள்வாங்கணும். எனக்கு கேட்டுக்கிட்டு இருக்க வெகுவான என் உடன் பிறந்தார்கள் உறவுகளுக்கு தெரியும். எதையும் அழிக்கிறதல்ல எங்கள் வேலை. திமுக அழிச்சு பண்ணோம், இது திராவிடத்தை ஒழிச்சு பண்ணோம், இந்தி அழிச்சு பண்ணோம், அது இல்லை. எங்கள் முன்னவர்கள் இந்தி ஒழிகன்னு முழக்கமிட்டுருக்கலாம். எங்களது இந்தி ஒழிக அல்ல, தமிழ் வாழ்க வாழ்க வளர்க வெல்க. திராவிடம் ஒழிக அல்ல எங்கள் கோட்பாடு. தமிழ் தேச அரசியல் வளர்க வாழ்க வெல்க, அதுதான் உங்களுக்கு வெல்க வாழ்க, அதுதான் கோட்பாடு. பெரியார் ஒழிகங்கிறதெல்லாம் எங்கள் கருத்து, எங்கள் கோட்பாடு. பிரபாகரன் வாழ்க, அதுதான் எங்கள் தத்துவம். எப்போவுமே நேர்மறை சிந்தனை கருத்தியல் தான் அதுக்கு இருமடங்கு ஆற்றலை பெருக்கி தரும். நீங்கள் ஏன் அவர் சாகணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் வாழணும்னு போராடுங்க. எதிரி தோற்கணும்னு நினைக்காத, நீ வெல்லணும்னு போராடு, அதில் தான் இருக்குது. அப்போ அதில் போயிட்டு நீங்கள் இல்லை, இது அதுக்கான ஒரு வாய்ப்பாக இப்போது விடுதலை சிறுத்தைகள், நாம் தமிழர், தாவேகா, பாமக இவங்கெல்லாம் இணைந்தா இது ஒரு தமிழ் தேசிய அரசியல் இங்கே ஆட்சி பீடத்துக்கு கொண்டு வந்துடலாமே. இணையும். இப்போ இல்லை தம்பி. 8 இருக்கும்போது இணையாது, அது 20 தொடும்போது இணையும்ல. அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்? அதை உணர்ச்சி பாவலர் கவிதை தான் மறுபடியும் நிறைவாகும் வரை மறைவாகிறது தான். முதல்ல சிறகை விரி, பிறகு சிரி. கோட்பாடு புரிதல். அப்படி ஒரு முயற்சி நீங்கள் எடுத்தால் இன்றைக்கே முடிஞ்சிருமே. அது இப்போ 26 முடிஞ்சிருமே. இது நீங்கள் உங்களுக்கு அண்ணன் எப்படி சொல்லி விளங்க வைக்கிறதுன்னு தெரியல தம்பி. நீங்கள் ஒன்று கவனிங்க தம்பி. இங்கே அரசியல் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, சாதி, மதம், சாராயம், பணம், திரைக்கவர்ச்சி, இந்த தூண்களில் தான் இருக்குது தமிழ்நாட்டு அரசியல். அங்கே மற்ற இடங்களில் சாதி, மதம், சாராயம், பணம் இருக்குது. இங்கே கூடுதலாக திரைக்கவர்ச்சியும் இருக்குது. இதில் இப்போ இந்த சாதி மதத்தை கடந்துருவோம், சாராயத்தை கடந்துருவோம். இந்த பணம்ங்கிற ஒரு காரணி இருக்குல்ல, வாக்குக்கு காசு கொடுத்தா தான் வெல்ல முடியுங்கிற நிலையை உருவாக்கி வச்சுட்டாங்க. 8%, கிட்டத்தட்ட 8.22% காசு கொடுக்காம தான் நாம் தமிழர் வாங்கியிருக்கேன். அது நான் விளக்கிறேன், அப்புறம் நீங்கள் குறுக்கு கேள்வி. நம்ம பெற்றுக்கிறத விடுங்க, இங்கே இருக்கிற சூழலுக்கு வாங்க, யதார்த்த களநிலைக்கு வாங்க. பணம் கொடுத்தா தான் வாக்கு வாங்கி வெல்ல முடியும்னு இருக்குது. இப்போ மகாராஷ்டிரா வெற்றி எப்படி சரிங்க, 2500 நாங்கள் குடும்ப தலைவிக்கு கொடுக்குறோங்கிறது இங்கேயும் வேலை செய்யுதுங்கிறாங்க. இந்த தேர்தலையும் வேலை செய்ய முடியான்னு எனக்கு என்ன சொல்கிறாங்க, அவனை ஆரம்பித்தான் இவனும் செய்கிறான், இது வரும்டான்னு. அதையும் தாண்டணும். நான் இப்போ என்ன நினைப்பாங்கன்னா, காசு கொடுக்கணும், தேர்தலுக்கு செலவு பண்ணணும், அதுக்கு காசு வேணும்பாங்க. அது இப்போ நம்மகிட்ட இல்லை. ஆனால் அந்த கட்சிகளோட போனால் அவங்க காசு கொடுத்து வாக்கு கொடுத்து நம்ம வெளில வச்சுருவாங்க. 10 சீட்டு கொடுத்தா 5, 6, 7, 8 சட்டமன்ற உறுப்பினர், 2 கொடுத்தா 2 இப்படியா வெளில வைப்பாங்க, 4 கொடுத்தா 2 வெளில வைப்பாங்க, 6 கொடுத்தா 4 வெளில வைப்பாங்க. இப்படி இருக்குல்ல. இப்போ இந்த சூழலில் அவங்க என்னை மாதிரி தோற்று நின்று போராட அவங்க இல்லை, முடியலை. ஏன்னா இப்போ எங்கள் ஐயா நின்று பார்த்தாங்க, எங்கள் அண்ணன் திருமாலாம் நின்று பார்த்தாங்க, அது சரியாக வரல. சரி, அது இப்போ நான் எவ்வளவு தோற்றுருப்பேன்னு நினைக்கிறீங்க? 4 முதன்மை தேர்தலில் தோற்றுருக்கேன், 2 சட்டமன்றம், 2 பாராளுமன்றம், உள்ளாட்சியில் 2லேயும் தோற்றுருக்கேன். அதுக்கு கன்னியாகுமரியில் மட்டும்தான் 2-3 முறை மாமன்ற உறுப்பினர் வந்திருக்கோம். அதுக்கப்புறம் இடைத்தேர்தல் ஒரு 10 கிட்ட நடந்திருக்கு, எல்லாத்துலேயும் தோற்றுருக்கேன்னா அதில் 3 முறை 3 சின்னத்தில் நீத்திருக்காங்க இவங்க. அதில் ஏறி இருக்கேங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஆனால் இத்தனை முறை தோற்றும் மறுபடியும் 5வது முறை நான் முதன்மை தேர்தலில் தனித்து தான் போட்டியிட போகிறேன். காரணம், நான் தோல்வியாக கருதலை. நான் ஒரு அது வலுவான அடித்தளமாக தான் கருதுகிறேன். நான் தோற்றாலும் யாருக்கிட்ட தோற்றேன்னு இருக்குது. எங்கள் பெற்றோர்கள்ட்ட, எங்கள் அண்ணன் தம்பிகள்கிட்ட தான் தோக்குறேன். அது நான் தோல்வியாக இல்லாமல் அதை படிப்பினையாக அது ஒரு படிக்கட்டாக தான் கட்டி ஏறுறதான் நினைக்கிறேன். இப்போ இந்த இதில் மற்ற கட்சிகள்லாம் தோற்றா கலைஞ்சு போயிடும். நான் அப்படி இல்லை. ஒரு நீண்ட இலக்கை முடிவு பண்ணிட்டு நம்ம நகர்றோம். இப்போ அதில் நாம் இப்போ 8 விழுக்காடு அவங்களுக்கு தெரியும் நம்ம எல்லாம் சேர்ந்தாலும் வெல்லாது. ஆனால் நான் 20 தொட்டுட்டு எல்லாரும் சேர்ந்தோம்னா அடிச்சிடலாம். அப்போ அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் தனித்து தான் போராடி போகணும். மக்கள் இல்லை, காசு கொடுக்காமையும் இந்த அரசியலுக்கும் ஆதரவு இருக்குது, மக்கள் வாக்கு செலுத்துகிறாங்க. அப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்தால் தமிழ் தேசிய அரசியலை வென்று
தமிழ் இந்த நிலத்தின் இந்த தூய அரசியலை ஒரு மாற்று அரசியலை கட்டி அமைச்சிடலாங்கிற ஒரு நம்பிக்கையை என் மக்களுக்கும் கொடுக்க வேண்டியது இருக்குது, மற்ற சக அரசியல் அமைப்புகளுக்கும் கட்சி தலைவர்களுக்கும் கொடுக்க வேண்டியது. அது வரைக்கும் நீங்கள் போராடி தான் ஆகணும். அதிகார பகிர்வு அப்படின்ற ஒரு விஷயத்தையே விஜய் வைக்கிறாரு. இதுவே ஒரு வாய்ப்பாக இருக்குமே அப்படின்றது தான் என்னுடைய கேள்வியாக இருந்தது. இல்லை, அதிகாரம் எதற்கானதுன்னு இருக்குல்ல. இப்போ எல்லாரும் அதிகாரத்துக்கு போகாமல் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்கிறேன். அந்த அதிகாரத்துக்கு போய் நீங்கள் என்ன செஞ்சீங்கிறத, ஒரு நாள் இந்த தேசம் என் கையில், இந்த நாடு என் கையில் கிடைச்சதுன்னா மொத்தத்தையும் மாற்றுவேன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ அதிகாரம் தானே முக்கியம். அதற்கு இன்றைக்கே அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குல்ல, அதை நீங்கள் அதை நாம் சொல்கிறோம். இப்போ தமிழ் தேசியத்திற்கு எதிரானவர் திரும்ப இருக்கவே முடியாது. ஐயா டாக்டர் ராமதாஸ் இருக்கவே முடியாது, விஜயும் இருக்க முடியாது. அப்போ இந்த சக்திகளை ஒன்று சேர்த்தாலே இங்கே தமிழ் தேசிய அரசியலுக்கு ஒரு துவக்கம் ஆரம்பிச்சிடும்ல. இல்லை, அது எப்படி உங்களுக்கு சொல்கிறதில்ல, முன்னவர்கள் அவங்க இதை விரும்பி இல்லை நம்ம எல்லாரும் சேர்ந்து நிற்கலான்னா அவங்க தான் முடிவெடுக்கணும். நிச்சயமா திரும்ப இல்லை அவங்க தான் முடிவெடுக்கணும். இப்போ நான் போய் கேட்டால் அது என்ன ஒரு சிறுபிள்ளை ஆர்வத்தில் பேசுகிற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால் இன்னும் கொஞ்சம் காலம் எடுத்து தான் அந்த முயற்சியை நம்ம இது பண்ணணும். மைண்டில் இருக்குது, உங்கள் மைண்டில். ஆமாம்மா, அதில் மாற்று இல்லை. அதில் அதை போய் இல்லைன்னுலாம் எதுக்கு சொல்லிகிட்டு இருக்கணும், அது இல்லை. அது வரைக்கும் பொறுமையாக நம்ம போகணும். இப்போ நீங்கள் அதிகாரத்துக்கு போகணும் அப்படின்னா யாரோடவாது இதில் வச்சு போகணும், சில வளைவு நெளிவுகள் சமரசங்கள் செஞ்சு போகணும். அது எப்படிப்பட்ட வேடிக்கை இருக்குது. அது கொஞ்சோண்டு விஷம் குடிச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் அது. அதாவது நான் சொல்கிறது கேளுங்க. இப்போ அதிகாரத்துக்கு போயிட்டாங்க. இப்போ அதிமுகலையும் கூட்டணி வச்சு சில சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க, இப்போ டிஎம்கேலையும் கூட்டணி வச்சு சில சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற என்ன செஞ்சாங்க, என்ன செய்ய முடிஞ்சிருக்கு சொல்லுங்கள், ஏதாவது ஒன்றும் பண்ண முடியும். அப்போது ஒரு தனித்த பெருத்த ஒரு அதிகாரம் வரும்போது தான் நம்ம கனவை ஒன்று ஒன்றா செய்ய முடியும். சொந்தமாக வீடு கட்டினா தான் இந்த இடத்துல இந்த ஜன்னக்கட்டையில் இந்த இடத்துல இந்த பூவை வைக்கணும், இந்த இடத்துல இங்கே வைக்கணும், இது படிப்பகம், இது படிப்பறை, இது படுக்கையறை, இது சமையலறை, இது சாப்பாட்டறை, இதெல்லாம் இது வரவேற்பறை, இது சந்திப்பு அறையெல்லாம் எப்படி நீங்கள் சொந்தமாக கட்டணும். இல்லைன்னா அடுத்தவன் சட்டையத்துக்கு மாட்டிக்கிட்டு இது நல்லா இருக்கா, இது நல்லா இருக்கான்னு கேட்டு அலைஞ்சா அது சரியா இல்லை. அதனால் அது அப்படி இப்படி போனவங்க என்ன சாதிச்சாங்கன்னு நீங்கள் பாருங்கள். ஒன்றும் இல்லை அப்படிங்கும்போது அதுதான் படிப்பினை. படிப்பறிவை விட பட்டறிவு மேலானது. அப்போ பட்டறிவு நமக்கு என்ன சொல்லுது, அது பயன் தரலை. இந்திய நாடாளுமன்றத்தில் இப்போ காங்கிரஸ் ஒரு கூட்டணி ஆட்சி தான் முதல்ல வரும்போது, மன்மோகன் தலைமையில் ஒரு கூட்டணி ஆட்சி அமைந்தது. அது ஒரு மிகச்சிறந்த ஆட்சியாக இருந்தது. என்னதில் சிறந்தது? 100 நாள் வேலை திட்டம். அப்போ 100 நாள் வேலை திட்டத்தை 100 நாள் இல்லை அண்ணன் கேட்குறது 100 நாள் வேலை திட்டத்தை ஒரு வேலை திட்டம்னு நீங்கள் சொல்கிறத நான் ரொம்ப வேதனையோடு ஏற்கிறேன். அது ஒரு வேலை திட்டமாக தம்பி? சும்மா இருங்க சம்பளம் தாரம்னு சொல்கிறது வேலை திட்டமாக தம்பி? மனித உழைப்பை, மனித அறிவாற்றலை, மனித உடலாற்றலை உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்காத நாடு எப்படி வாழும் வளரும்? நீ 28 விழுக்காட்டு மக்களை இரவு உணவு இல்லாமல் படுக்க வச்சுக்கிட்டு நீ பட்டினி போட்டுக்கிட்டு அரிசி பருப்பு வெங்காயத்தெல்லாம் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செஞ்சுட்டு நீ சோம்பி உட்காந்துரு, உனக்கு சம்பளம் தரன்ருக்க. 156 லட்சம் கோடி கடன் ஆகி போச்சு உனக்கு. அவன் கையெழுத்து போட்டு அவன் சொல்கிற திட்டங்களெல்லாம் இங்கே நிறைவேற்றிட்டு இருக்க. நீ இதில் 100 நாள் ஒரு வேலை திட்டம், அது 100 நாள் வேலை திட்டத்தில் நீ இந்த க்ளீன் இண்டியா கொண்டு எவ்வளவு க்ளீன் பண்ணீங்க? 100 நாள் வேலை திட்டத்தில் நட்டு வச்சு வளர்த்த மரங்கள் எத்தனை, வெட்டி தூர்வாரி என்ன ஏரி குளங்கள் எத்தனை, சாலையை சீரமைச்சது எத்தனை சாலைகள், ஏதாவது ஒன்று உருப்படியாக இருக்கா? வாங்க 100 நாள் வேலை திட்டத்தில் எங்கள் ஊரில் எல்லாம் உட்காந்து மரத்தினில் பேசிட்டு கதை பேசிட்டு பல்லாங்குழி ஆடி இந்த தாயக்கட்டை ஆடுறதை நான் காட்டுட்டா? அப்போ நீங்கள் இது எந்த மாதிரியான இது ஒரு வேலை திட்டங்கிறீங்க? இது ஒரு தலைவன் செய்கிற வேலை திட்டமா? அப்போ என்ன பண்ணணும்? மனித உழைப்பு என்ன பண்ணணும்? ஒரு முதலாளியால், ஒரு விவசாய வேளாண் பெருங்குடி மக்களால் இப்போ வேளாண்மை செய்ய முடியாமல் போனதுக்கு காரணம் 100 நாள் வேலை திட்டம்ங்கிறது ஏற்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா? வேளாண்மை வீழ்ச்சி விட்டுறதுக்கு காரணம் 100 நாள் வேலை திட்டம்ங்கிறத ஏற்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா? சரி, அதுவும் இல்லை, அதுதான் காரணம். அது காரணம். இப்போது வட இந்தியர்கள் அதிகப்படியாக இங்கே வேலைக்கு ஏறினதுக்கு நம்ம வயலில் நாற்று நட அவன் வந்ததுக்கு காரணம் இந்த 100 நாள் வேலை திட்டம்ங்கிறீங்களா இல்லையா? இப்போ நீங்கள் இதை கவனிச்சுக்கிறீங்க. இப்போ இதில் வாங்க. இப்போ என்ன பண்ணணும்? நான் வந்தால் என்ன செய்வேன்? 100 நாள் வேலை இருக்கட்டும், அரசு எவ்வளோ கொடுக்குது, என்கிட்ட காசு இல்லை, நீ என்ன உனக்கும் காசு இல்லை, நாங்கள் கொடுத்தா தான் காசு, அந்த கேள்விக்கும் உன்கிட்ட பதில் இல்லை. இப்போது இப்படி செய்யலாம், ஒரு ஆக்கப்பூர்வமாக செய்யலாம். அந்த வேலை திட்டத்தை நீ 200 ரூபா கொடுத்தே தீரணுன்ற, உனக்கு கொளுத்து, நீ கடன் வாங்கி கூட கொடுப்பேன்ற கொடுத்துக்க.
கரும்பு வெட்ட எனக்கு தோட்டத்துக்கு 50 பேர் தேவைப்படுது. நான் ஒரு கிராமத்தில் இந்த 100 நாள் வேலை இந்த பஞ்சாயத்து போட்டு தலைவர் இருக்கான், ஊராட்சி மன்ற தலைவர் இருக்கான், அவன்கிட்ட ஒரு அலுவலகத்தை போட்டு உட்காரணும். நம்ம வைக்கிறது தானே, வச்சு நீ பதிவு பண்ணிக்க எத்தனை பேருக்கு வேலை. நான் வந்து எனக்கு 20 பொம்பளை ஆள் ஒரு 30 ஆம்பளை ஆள் கொடுங்க, எனக்கு கரும்பு வெட்டணும் தோட்டத்துக்கு ஆள், நான் 500 ரூபா கொடுத்துட்றேன், மதிய உணவு கொடுத்துட்றேன். வண்டி எப்படிங்க, நீங்களே அனுப்பிட்டா வாடகை கட்டிடுறேன், இல்லை நானே வண்டி அனுப்பி கூப்பிட்டுக்கிறேன், என் தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுறேன். வந்து காலையில் வந்துடுவேன், அவங்க அலுவலகத்துக்கு வந்தால் நான் ஏற்றிட்டு போய் இறக்கிடுவேன். எனக்கு கரும்பை வெட்டி கொடுத்தா மதியம் சாப்பாடு போட்டுருவேன். கரை ஏறும்போது 500 ரூபா கையில் கொடுத்துறேன், நேராக இந்த அலுவலகத்துக்கு வந்துட வேண்டியது. மீதி அவங்க கொடுக்குற 200 300 வாங்கிட்டு 800 போயிட வேண்டியது. இல்லைன்னா 50 ஆளுக்கு காசை பஞ்சாயத்து போர்டில் கொடுத்துருது, நான் கட்டிடுறேன். ஓகே, அதான் நான் சொல்கிறது புரியுதுன்னு, கட்டிடுறேன். கட்டிட்டு நீங்கள் சம்பளத்தை அவங்க நேரம் வந்து கையெழுத்து போட்டு அல்லது கைரேகை வச்சுட்டு நான் கொடுத்த 500 இவங்க கொடுக்குற 800ஓட போனால் இந்த உழைப்பு, இந்த மனித ஆற்றல் உழைப்பில் ஈடுபடுத்திருச்சு, உற்பத்தி பெருகிருச்சு, வறுமை ஒழியுது. நீ 100 நாளுக்கு காசு கொடுக்குற 300 ரூபா, அதை வச்சுக்கிட்டு என்ன செய்வேன்? என்ன செய்வேன்? அரிசி பருப்பு வைப்பேன். அரிசி பருப்பு எங்கேருந்து வரும்? நிலத்தில் வேலை செய்ய ஆளை இல்லைன்னா எங்கேருந்துடா வரும்? எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தலைமைகளை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் சொல்கிற வேலையை நீ செயல்படுத்த முடியாதா? ஏன் படுத்தலை? எதுக்கு சொன்னா கூட்டணி ஆட்சி அப்படின்றது பாசிபிள் ஆச்சுல. கூட்டணி ஆட்சியில் நீ செஞ்சது என்ன? கூடி கொள்ளையடிச்சது தவிர என்ன பண்ண? கூட்டணி திமுக 18 ஆண்டு தம்பி 18 ஆண்டுகள் ஒரு மாநில கட்சி இந்தியாவில் இந்த நாட்டை ஆள்றதில்லை, ஒன்றியத்தை ஆள்வதில்லை. தொடர்ச்சியாக 18 ஆண்டுகள் நீங்கள் காங்கிரஸாக இருக்கும், பிஜேபியாக இருக்கும், மன்மோகன் சிங்கா, இவர் விபி சிங்கா இருக்கும், ஐக்கிய குஜராலாக இருக்கும், தேவைகோட வந்து மிக முக்கியமான போர்ட்ஃபோலியோ வாங்கி வச்சுட்டு என்ஜாய் பண்ணது தான். அப்போ தெரியுதுல்ல கூட்டணி என்ன செஞ்சிச்சுன்னு. நீங்கள் இந்த அருந்ததிய மக்களுக்கான இடஒதுக்கீடை கேட்டு பெற்றிருக்க முடியுமா? முடியாதா? சரி, அண்ணாவுக்கு பாரத ரத்னா நீங்கள், அவர் கேட்டது திராவிட நாடு, சரி கொடுங்க, பெருமைப்படுத்துங்க. 18 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கும்போது அண்ணாவுக்கு வாங்கி கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணலையா? தோணலை. கல்வி அப்போல்லாம் மாநில பட்டியலுக்கு வரணும்னு உங்களுக்கு கேட்டு வாங்கணும்னு தெரியலையா? தெரியல. இப்போ கச்சத்தீவை மீட்கணும், அது இல்லைன்னா எனக்கு பிரச்சனை. கச்சத்தீவை அவனுக்கு நான் கடல் தூரம் அதிகமாக இருக்குது, என் பிள்ளையை கடல் தாண்டி போகிறான்னு எல்லை தாண்டி போகிறான்னு சொல்கிறான், அதனால் திருப்பி எடுத்துருங்க. அதை உங்களால் பேச முடிஞ்சதா? இல்லை. ஏது ஒன்றை நீங்கள் பேசி சாதிச்சிருக்கீங்க. தமிழ் ஆட்சி மொழி, அதிகார மொழி, பண்பாட்டு மொழி, பயன்பாட்டு மொழியாக வந்திருக்கா இல்லையா? வழக்காடு மொழியாக நீங்கள் ஆக்கணும்னு நினைக்கல. நாங்கள் போராடணும். நிறைய பேர், என் தங்கச்சி அங்கே இருக்கண்ணி, தம்பி பகத்சிங் மாதிரி நிறைய பேர் இப்போ வழக்கறிஞர்கள் போராடினாங்க. அது உயிர் போகிறவள பட்டினி போராட்டம்னோன்னா அவர் ஆட்சியில் இருக்கும்போது அதுக்கு ஒரு சட்ட தீர்மானத்தை போட்டு முன்னகர்த்தினீங்க. குடியரசுத் தலைவர் கையெழுத்து போடணும், சரி போடல. ஏன்னா எங்கள் ஐயா அப்துல் கலாம் இருக்கும்போது போட்டுருவாருன்ட்டு அவருக்கு நகத்தில். உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன், நோக்கம் இல்லை. சரி, நீங்களே 2 குடியரசுத் தலைவரை கொண்டாந்தீங்க, பிரதிபா பாட்டீல் 1, பிரணாப் முகர்ஜி 1. 2 பேர்கிட்டையும் ஒரு கையெழுத்தை போட்டுவிடு. ஒற்றை கையெழுத்தில் ஒரு மாநிலத்தின் ஒரு இனத்தின் உரிமை தூங்கிக்கிட்டு இருக்கு, ஒரு கையெழுத்தை போட்டு விடு சொல்ல முடியுமா? முடியாதா? முடியல. இப்போ என்னத்தை தான் நீங்கள் சாதிச்சிங்கன்னு சொல்லுங்கள். கோடி கோடியாக கொள்ளையடிச்சு ஒதுக்குனதை தவிர இத்தனை காலங்கள் அதிகாரங்கள் இருந்து இந்த நிலத்துக்கு நாங்கள் தான் மீத்தேன் ஈத்தேனை கொண்டு வந்தோம். என்ன சிரிக்கிறீங்க? கொண்டு வந்தாங்க. சரி, அது 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 என்ன மீத்தேன் ஈத்தேன்னு என் பூமி தாயின் ஈரக்கொலை இதயத்தை அறுத்து தான் எடுக்கணும். மக்கி ஆடு மாட்டு கழிவுலேருந்து எடுக்க முடியாது, மனித கழிவு. ஆடு மாட்டு கழிவுலேருந்து எடுக்கலாம், தாவர கழிவுலேருந்து எடுக்கலாமே. ஏன் எடுக்கலைன்னு கேட்குறேன்ல. அதில் கொள்ளையடிக்க முடியாதுல்ல. அதான் அதுக்கு தான் நீங்கள் கூட்டணி மந்திரி சபை கேட்குறீங்க இல்லையா? நல்லாட்சியும் கொடுக்க முடியும், கட்சிகளை பொறுத்தது. எங்க இந்தியாவை ஆண்டதில் ஒரு மகன் உருப்படியாக இருந்தான்னா விபி சிங். கெடுவாய்ப்பா அவர் நீண்ட நாள் ஆள முடியல. அதுக்கப்புறம் அதை பேசி பயன் என்ன இருக்கு, விட்டுருவோம். ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. நீங்கள் நினைக்கிற மாதிரி இங்கே ஒரு தமிழ் தேசிய அரசியல் ஆட்சி அமைய வாழ்த்துக்கள்ண்ணா. ரொம்ப நன்றி. நன்றி.